அட்டேசரத்திழகி அகிலாண்டே நாயகி அட்டேசரத்திழகி அகிலாண்டே நாயகி அபிராமி வாலை தேவி அபிராமி வாலை தேவி அரவள தாங்காரி ஓங்காரி ரீங்காரி அரவள தாங்காரி ஓங்காரி ரீங்காரி அழகுடைய முத்துமாரி அட்டச்சரத்தழகி அகிலாண்ட நாயகி அட்டச்சரத்தழகி அகிலாண்ட நாயகி அபிராமி வாலை தேவி அபிராமி வாலை தேவி அரவள தாங்காரி அங்காரி ஓங்காரி அரவள தாங்காரி அங்காரி ஓங்காரி அழகு சோரி காளியம்மா திடமாய் உன்னோடைய சன்னிதானம் திடமாய் உன்னோடைய சன்னிதானம் திடமான ஊரார்களும் திடமான ஊரார்களும் திங்களொளி போலவே தங்கமயில் சப்ரமதில் திங்களொளி போலவே தங்கமயில் சப்ரமதில் தேவினி கோடி கொள்ளமா போடு போடு அசத்து அப்படி போல் அழகு ஹலோ பட்டாங்கி தொங்கலும் பாடகம் சிலம்பு தண்டை பட்டாங்கி தொங்கலும் பாடகம் சிலம்பு தண்டை அதுக்கென் சரபணிகளும் பதக்கண் சரபணிகளும் பரமசிவ சொக்கநாதன் கடவுள் பாதியாய் பரமசிவ சொக்கநாதன் கடவுள் பாதியாய் பக்கமதில் அமர்ந்த தாயே பட்டாங்கை தொங்கலும் பாடகம் சிலம்பு பட்டாங்கை தொங்கலும் பாடகம் சிலம்பு பதங்கள் சரபணிகள் பதங்கள் சரபணிகளும் பரமசிவன் சொக்கே நாதல் கடவுள் மாறியாய் பரமசிவன் சொக்கே நாதல் கடவுள் மாறியாய் பக்கமதில் அமர்ந்த தாய் கட்டான முகத்தழகி பக்தருக்கு இறங்கிடுவாய் கட்டான முகத்தழகி பக்தருக்கு இறங்கிடுவாய் அலைமகள் அலைமகளும் நீ அலைமகள் அலைமகளும் நீ அழகாய் ரதமேறி வலப்பாக நீ வருவாய் அழகாய் ரதமேறி வலப்பாக நீ வருவாய் ஆயான முத்துமாரி ஆத்தாளி எங்கள விராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளி மாதுளம்பூ நிறத்தாளி அங்கையில் வாசம் குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாளி கண்ணி தொழவோருக்கு ஒரு தேங்கு இல்லையே நாடு மிக நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு ஓடை மழை பொழியும் நாடு ஓடை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு மாதம் ஒன்று மழை பொழியும் மாதம் ஒன்று மழை பொழியும் வருடம் ஒன்று பூவிளையும் ஏவாதம் ஒன்று மழை பொழியும்
கொலுவு மணி மேடைகளா தகதிமி 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 ஓடு அம்பலமா அறப்புறையா ஆடரங்கு சாவடியா அம்பலமா மரப்புறையா மாடரங்கு சாவடியா மண்டபமா மடப்பள்ளியா மாடகூட மேடைகளா ஓய் 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 ஆறில் ஒரு கடமை தாண்டி கடமை தாங்கி அசையாத மணியும் கட்டி ஆறில் ஒரு கடமை தாங்கி கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி நாடு மிக நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாட்சி மலரும் நாடு மாதம் 1 மழை பொழிந்து வருடம் 2 பூ விளையக்கூடிய அடேங்கப்பா அருமை மிகுந்த நாடு என்று சொல்லுகின்றார்கள் அழகாகவே ஆமாமா நல்ல மழை பொழியுது ஆமாப்பா நல்ல மழை பொழிஞ்சா என்ன ஆகும் நல்ல மழை பொழிஞ்சுனா இருக்க முடியாது டார்பால மேல கொண்டு விரிக்கணும் செழிப்பா இருக்கும் செழிப்பா இருக்கும் ஆமா ஆமாமா இப்படி இருக்க சரி இப்பேற்பட்ட நாடு அது எந்த நாடு கண்ணே எந்த நாடு தெரியுமா எந்த நாடம்மா மகேந்திரகிரி பட்டணமா பட்டணமா ஏ பட்டணமா டொக் டொக் அதன் புகழை சொல்லொண்ணாதே சொல்லொண்ணாதே ஓடு மகேந்திரகிரி அப்படியே. பட்டணமா ஆஹா. அதன் புகழை சொல்லுண்ணாதே மகேந்திரகிரி பட்டணமா பட்டணமா அதன் புகழை சொல்லுண்ணாதே நாலு பக்கம் கோபுரமாம் நல்ல மாட மாளிகையா மகிடாசுர மன்னவனும் ஆண்டு வரும் நாளையிலே மகிடாசுர மன்னவனும் ஆண்டு வரும் போட்டு போட்டு நாளையிலே ஏ ராசாத்தி மகிடாசுர மன்னவனும் மன்னவனும் எம்மா மன்னவனோ டொக் டொக் ஆண்டு வரும் நாளையிலே ஓட்டு இப்படியாக அந்த மகேந்திரகிரி வட்டணத்தை ஆமாம்மா. மகிடாசுர மன்னனானவன் ஆண்டு வருகிறான் சரி ஆண்டு வரையக்கூடிய நாளையிலே அந்த நாளையிலே சீரும் சிறப்புமாகவே ஆண்டு வருகின்றான் சீரும் சிறப்புமாக ஆண்டு வருகின்றான் அவனுடைய நாட்டிலே ஆ, மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகின்றார் ஏங்கப்பா செல்வ செழிப்புன்னா எப்படின்னு செல்வ செழிப்புன்னு சொல்லியாச்சுன்னா அந்த நடுவுல ஒரு பிள்ளை இருக்கு இல்லையா ஆமா அந்த பிள்ளைய மாதிரி எப்பவுமே செல்வ செழிப்பா சிரிச்சுக்கிட்டே தான் அப்படியா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஓஹோ சிரி செல்வ செழிப்பா இருந்தாக்கி சிரிச்சிருவாங்க அப்ப செல்வம் என்றால் சிரிப்பு தானா செல்வம் என்று சொன்னாலே சிரிப்புதாம்மா எனக்கு தெரியாதுன்னு ஆமாம்மா ஆனால் சரி அழகாக மன்னன் ஆண்டு வரக்கூடிய நாளையிலே அந்த நாளையிலே ஒரு நாளைய தினத்திலே மந்திரியை வரவழைத்தான் மந்திரியை வரவழைத்து என்ன என்னம்மா சொல்லுகின்றார்கள் அடே மந்திரி என்னப்பா எனக்கு ஒரு ஆசை இருக்கின்றது என்ன ஆசையப்பா நாமல் ஒரு பெரிய கோட்டை போட்டு சரி 3 உலகத்தையும் அரசாட்சி செய்து வர வேண்டும் ஏங்கப்பா நல்ல யோசனை மன்னா நல்ல யோசனை நல்ல சொன்னீங்க. யோசனை தானா கண்டிப்பாக ஆனால் நான் கோட்டை வைக்க வேண்டுமே ஆனால் வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எப்படி கோட்டை அமைக்கலாம் என்பதை நீ எடுத்துரைக்க வேண்டும் கண்டிப்பாக மன்னா அப்படியானால் சரி மன்னன் என்ன சொல்கிறான் பாருங்கள் என்ன என்னம்மா மண்ணாலே கோட்டை வைத்தால் கோட்டை வைத்தால் கோட்டை வைத்தால் அங்கே மழை பெய்தால் கரைந்து போகும் கரைந்து போகும் ஏ மண்ணாலே கோட்டை வைத்தால் கோட்டை வைத்தால் கோட்டை வைத்தால் மழை பெய்தால் கரைந்து போகும் கரைந்து போகும் கருகல்லாலே கோட்டை வைத்தால் கோட்டை வைத்தால் கல்லாலே கோட்டை வைத்தால் அதிரவனோ வரமாட்டான் வரமாட்டான் உள்ளாலே கோட்டை வைத்தால் இது முசுறு பற்றி எழும்பி விடும் இந்த புள்ளாலே கோட்டை வைத்தால் ஏ முசுறு பற்றி முகம் தெரியும்
இப்படி நான் கோட்டை வைக்க கோட்டை வைக்க எனக்கு சொல்லிடுவாய் மந்திரியே மந்திரியே. ஏ மந்திரி, என்ன ஒரே டான்ஸா தான் இருக்கு இன்னைக்கு? என்ன அன்னைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஆயிட்டு மண்ணா, மழைங்கிறதுனால மழை பெய்யுது பாத்தியா? ஓஹோ. ஆமா, வெயிலுன்னு வச்சுக்க. ஆனா ஒரு பிண்டிக்கார ஒரு தம்பி இருக்காரு தெரியுமா? ஆமா, அத மாதிரிதான் இருக்கணும். சரிதான். இத கொஞ்சம் கூட்டி வைக்கிறதுனால கொஞ்சம் கூட நல்லா இருக்கு தம்பி. அப்படியா? அதாவது சரி, கோட்டை அமைக்கலாம் என்று சொன்னல்லவா? கண்டிப்பாக. மண்ணாலே ஒரு கோட்டை வைத்தால் என்ன? மன்னா, என்ன மழை பெய்தால் கரைந்து விடும் அல்லவா? மண்ணாலே கோட்டை வைத்தோம் என்று சொன்னால். ஆமா, மழை அப்படிலாம் பெய்யுது. கண்டிப்பாக. நாகர்கோவில்ல இருந்து நம்ம இங்க வரது வரைக்கும் மழை பெஞ்சு. ஆமாப்பா, அப்படிதானே? ஆமா, கண்டிப்பாக. இப்படி மழை பெஞ்சா மண் கோட்டை தாங்குமா? கண்டிப்பாக தாங்காதல்லவா? அப்படியானால் சரி, கல்லாலே ஒரு கோட்டை வைத்தால் என்ன? மன்னா, என்ன? கதிரவனுடைய ஒளியானது ஊடேறாது. உள்ள வரமாட்டாரா? கண்டிப்பாக ஊடேறாது. அப்ப நல்லா இருக்காதுல்ல? கருங்கல்லால் ஒருபோதும் கொட்டை வைக்க கூடாது, இருட்டாயிரும்ல. இருட்டாகி விடும் அல்லவா? சரி, முள்ளாலே ஒரு கோட்டை வைத்தால் என்ன? மன்னா, என்ன? முசறு பற்றி முகம் தெரியும். அப்படியா? ஆமாப்பா. முள்ளுல முசுறு வந்துருமா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. முசுறுனா என்ன? முசறுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு எறும்பு கையப்பா. எறும்புல கொஞ்சம் பெரிய எறும்பு. ஆமா, எறும்புல பெரிய எறும்பா? ஆமா, அதை விட பெரிய எறும்பெல்லாம் இருக்கு. அப்படியா? ஆமா, என்ன இருக்கு தெரியுமா? ஒரு கட்டெறும்பு. ஆமா, அது எறும்பா? ஆமாப்பா. சரிதான். சரி, நீங்க சொன்ன பிறதான் கொஞ்சம் எறும்பு மாதிரி இருக்கு. ஆமா, கண்டிப்பாக. சரிதான். சரி, ஆனால் வேற இப்படி எல்லா கோட்டையும் குறை சொன்னா நான் எப்படி மந்திரி கோட்டை அமைப்பது? மன்னா, என்ன? அதாவது எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது. தங்கம்? அதா தங்கன்னு சொல்லியாச்சுன்னா எங்க மைனி தானே? இல்ல, தங்க கோட்டை. தங்க கோட்டை வைத்து இந்த தரணியை நாமல் ஆண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளை எதிர்ப்பதற்கு ஆட்கள் இருக்காது. அப்படியா? ஆமாப்பா. மன்னனானவன் கோட்டை அமைத்தான். சரி, இப்படி பாருங்க. எப்படி கண்ணே? ஒன்றாவது படித்தளமா 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 ஒய்யார மேடைகளா மேடைகளா ஒன்றானல்ல படித்தளமா 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 ஒய்யார மேடைகளா மேடை. இரண்டாவது படித்தளமா 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 தினக்கால் மண்டபமா படித்தளமா 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 முத்து ரத்ன மேடைகளா மேடைகளா மூன்றாம் நல்ல படித்தளமா 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 முத்து மணி மேடைகளா மேடைகளா நாலாவது படித்தளமா நாகரத்ன மேடைகளா ஐந்தாவது படித்தளமா மாளிகையா மாளிகையா போடு போடு. எட்டாவது படித்தளமா ரெட்டினக்கால் மண்டபமா ஒன்பதான படித்தளமா ஒய்யார மாளிகையா தானே ராசா ராசா ஏ அழகு ஏ போடம்மா தானே படித்தளமா படித்தளமா யம்மா படித்தளமா அழகியாலே மண்டபமா மண்டபமா இப்படியா
இப்படியாகி ஆமாம்மா மன்னன் மகிடாசுரனானவன் சரி அழகாகவே பளிங்கியாலே ஒரு மண்டபமானது அமைத்து ஆமாம்மா நாடு நகரம் எல்லாம் போற்றும்படியாகவே ஏங்கப்பா யாரு நமக்கு நிகர் இருக்க கூடாது ஆமையா அந்தபடியாக ஒரு கோட்டையானது அமைத்து கோட்டையானது அமைத்து மன்னனுக்கு கோட்டை அமைத்தவுடனே ஒரு ஆணவம் வருகிறது. ஆமையா எப்படி என்றால் இந்த கோட்டை அமைத்து வாழ்ந்தால் மட்டும் போதுமா? சரி இந்த கோட்டையில இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்ந்துருவோமா? எப்பா ஒரு 50 வருஷம் வாழ்ந்துருவோமா? கண்டிப்பாக. ஆனால் இப்படி ஒரு கோட்டை அமைத்து நம்ம செத்து போவதா? எப்பா என்ன அதாவது இந்த மன்னனானவன் மனதிற்குள் எண்ணுகின்றார் என்ன? அதாவது இந்த உலகத்தில் இறப்பு அதாவது பிறப்பு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இறப்பு என்று வந்து நம்மளை நல்குவது வழக்கம். எல்லாருக்கும் அப்படிதானே? ஜனனம் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக மரணம் நம்மளை நேரிடும் அல்லவா? சரி. ஆனால் இந்த கோட்டை கொத்தளங்கள் அனைத்தையும் அமைத்து வைத்துவிட்டு சரி திடீரென்று நம்மளை இறப்பு வந்து நல்கிவிட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக இதை அனுபவிக்காமல் நாமல் இறந்து விடுவோம். நிச்சயமாக. ஆகையால் ஒரு யோசனை தோணுகின்றது. என்ன யோசனை? இந்த உலகத்தில் இறப்பு இல்லாமல் நாமல் வாழ வேண்டும். வாழ வேண்டுமானால் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? இறப்பு பிறப்பில்லாத ஈசனை நோக்கி நாமல் கடுந்தவம் புரிந்து அவரிடத்தில் அழியாத வரத்தை வாங்க வேண்டும். அப்படியா? ஆமாப்பா. மந்திரிக்கு எல்லாம் தெரியும். ஆமா. இருந்தாலும் மந்திரி கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். மந்திரி யாரு? என்ன? நான் சொல்வதில் ஏதாவது தவறு ஏதாவது உண்டுமா? தவறே இல்லை. அப்ப என்ன யோசனை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு முறை. உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். உறங்காதீர்கள், சொல்லுங்கள், பயப்படாமல் சொல்லுங்கள். ஏதாவது விருப்பப்படி ஆகட்டும். ஆமா, ஏதாவது உண்டு என்று சொன்னால் சற்று நாங்கள் மாத்தி பிடித்து விடலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மன்னா நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. கண்டிப்பாக. அதனால நீங்கள் தவம் செய்ய போங்க. சரி. நீங்க போனா நாட்டை நான் பாத்துக்குவேன். ஆகட்டும் என்று சொல்லி அப்படி சொல்ல வர்றாங்க. எப்பா அதாவது நான் தவச்சாலைக்கு தவத்திற்கு செல்லுகின்றேன். சரி. நான் வரும் வரை இந்த ரத்ன சிம்மாசனத்திலே நான் என்னுடைய மணிமகுடத்தை வைத்துக் கொள்கின்றேன். இதோ இருக்கின்றது செங்கோல். செங்கலா? செங்கல் இல்லப்பா, செங்கோல். அதாவது இதை வைத்து இந்த நாட்டை நீங்கள் சீரும் சிறப்புமாக ஆட்சி புரிந்து வாருங்கள். சென்று எப்பொழுது வருவீர்கள்? அதாவது நான் 12 வருட காலம் பாரதவத்தை செய்து கரைக்கண்டனை கண்டு அனைத்தையும் முடித்துவிட்டு அனைத்து செல்வ வளங்களோடு உன்னை நான் வந்து பார்க்கிறேன். சென்று வருகின்றேன். 12 வருஷமா? ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா. சென்று வாருங்கள். ஆமையா. அப்படி என்று சரி அழகாக மன்னனானவன் தவம் செய்ய வேண்டுமானால் ஒரு மன்னனாக இருக்கிறோம், இப்படியே போய் தவம் செய்ய முடியுமா? கண்டிப்பாக. இந்த கோலத்தோடு சென்றால் தவம் வருமா? இந்த ரூபத்தை நாமல் மாற்ற வேண்டும். கண்டிப்பாக. அப்படி என்று ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி ஆடை மாற்றி அணிகள் மாற்றி அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி வாடை நீக்கி வரிசை நீக்கி மனத்தை நோக்கி மனதில் தாக்கி நடையான நடையான நடை நடந்து நடையான நடை நடந்து வாராணி மகிடாசுரன் அழகான நடை நடந்து அழகு நல்ல நடை நடந்து வாராணி இப்படியாக அரசரை போல இருந்தவன் ஒரு ஆண்டியா மாறுறான். ஏங்கப்பா. எதற்காக? ஆடை மாற்றி அணிகள் மாற்றி அணிந்த பணிகள் முழுதும் மாற்றி சரி ஒரு வேதியராகவே சமைகின்றார். நெற்றியிலே திருநீற்று பட்டை, இடையிலே காவி வஸ்திரம், காலிலே பாதகுரடு, கழுத்திலே ருத்ராட்ச மாலைகள். ஏங்கப்பா. அதாவது வாசனை திரவியங்கள் அணியப்பட்ட தேகத்திலே விபூதி எள்ளி பூசுகின்றார். சிவசிவா சிவசிவா என்று சொல்லி விபூதியை வாரி அடக்கி பூசிக்கொண்டு கையிலே ஒரு கமண்டலமானது எடுத்துக்கொண்டு அதாவது தவம் செய்ய வேண்டுமே என்று புறப்படுகின்றார். தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தவக்கோலத்தோடு புறப்படுகின்றானா? இந்த அரண்மனையில இருந்து தவம் செஞ்சோம்னா முக்தி பெறுமா? என்ன? ஆட்கள் சஞ்சாரம் இல்லாத இடத்தில் சென்று தவத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் மட்டும்தான் 12 வருட காலம் பாரதவத்தை செய்து முழுமையாக அடைய முடியும். அப்படியாக காட்டிற்கு சென்றால் என்ன? அதுவும் நல்ல யோசனை தான். காட்டுக்கு போனா யாருக்கு தொந்தரவு இருக்கா? காட்டுக்கு போனா வேட்டையாடலாம், தவம் செய்யலாம், தவமும் செய்யலாம், அமைதியா தவம் செய்யலாம். ஆமா கண்டிப்பாக. அப்படி என்று சொல்லி மகிடாசுரன் ஆனவள் எங்கே வருகிறான் பாருங்கள். வனமான வனங்கேடந்து
வனம் கடந்து வனம் கடந்து பாரானே மகிடாசூரன் மகிடாசூரன் வனமான வனம் கடந்து வனம் கடந்து வனம் கடந்து பாரானே மகுடாசூரல் மகுடாசூரல் தாங்குமலி கொங்குமலி நல் முனிவர் வாழுமலி வஜ்ஜரி சிவன மதிலி வாரானே மகிடனவள் வெள்ளிமலை ஓரத்திலே ஓரத்திலே ஓடு ஓரத்திலே விரைவாக தவம் இருந்தா வெள்ளிமலை ஓரத்திலே ஓரத்திலே விரைவாக தவம் இருந்தால் தவம் இருந்தால் இப்படிங்க கால்நடையாக நடந்து நாங்குமலை கோங்குமலை நல்முனிவர்கள் வாழுமலை அந்த மலையை விட்டு வெள்ளிமலை ஓரத்திலே வருகிறான் மகிடாசுரனானவள் எங்கப்பா இந்த வெள்ளிமலை ஓரத்திலே மச்சரிசிகள் வாழக்கூடிய ஒரு மலை சரி பச்சரிசி பச்சரிசி இல்ல நீ எப்ப திங்கதுலே இரு ஆமாப்பா மச்சரிசிகள் ஓ மச்சரிசிகள் ஏன் பச்சரிசிகள் இல்ல மச்ச மச்ச ஓ மச்ச மச்ச மச்சரிசிகள் கல்லுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த 3ஆம் முறை கல்லு ஐயோ மச்சரிசிகள் மச்சரிசிகள் அப்படியே இருந்துட்டு போ ஆமாப்பா அந்த மலையிலே வருகிறான் வந்து அந்த இடத்தை பாக்குற ரொம்ப அமைதியா இருக்குது ஆமா ஏன்னா என்ன அதாவது மயில்கள் இந்த இடத்தில் ஆடவில்லை குயில்கள் கூவவில்லை வண்டினங்கள் ரீங்கானம் இசைக்கவில்லை அப்படி என்று சொன்னால் கண்டிப்பாக அமைதியாக தான் இந்த இடம் இருக்கும் ஆனால் ஒரு வாசம் வருகிறது ஆமா இது சந்தன வாசம் சந்தன வாசமா ஆமாப்பா அப்ப நம்ம தவம் செய்யறதுக்கு இதான் கண்டிப்பாக இதுதான் நல்ல இடம் அப்படியானால் சரி இந்த இடத்திலே தவம் செய்யலாமே ஆகட்டும் என்று சொல்லி ஆதிகரை கிடனாகிய சிவபெருமானை மனதில் நினைத்தான் மகிடனானவன் ஒரே மனதாக எண்ணி அழகாகவே தவத்தை செய்ய ஆரம்பிக்கின்றான் ஆமாமா இப்படி வாருங்க எப்படி கண்ணே நாளானே நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே சாந்தாலை தர்ற மேழுகி சந்தனத்தால் கோலமிட்டு தவம் செய்ய வேணும் என்று கோலப்பட்டால் மகிடாசூரன் தவம் செய்ய வேணுமென்றே தவம் செய்ய வேணுமென்றே கோலம் கொண்டால் மகுடனவள் ஒரு வேள்விதானோ வெட்டி உடையவரே துணையனவே விறகதுமோ தான் எடுக்கி அக்கினியை தான் மூட்டி பாலை விட்டான் தேனை விட்டான் இட நல்ல மகிடனவன் கம்பத்தின் மேலையல்லோ கருத்துடனே தவம் இருந்தான் எரிகின்ற அக்கினியில் கம்பமதை தானாட்டி கம்பத்தின் மேலையல்லோ ஆமை பலகையிட்டா பலகைக்கு மேலையல்லோ இருந்தானே மகிடனவன் தலைகீழம் கால் மேலோ தான் இருந்தான் மகிடனவன் கால் மேலோ ஏதவும் இருந்தான் மகுடனவன் இப்படியாக அந்த மச்ச ரிஷிகள் வாழக்கூடிய வனத்தில் வந்த மகிடனானவன் அழகாக தவம் செய்யணும்னா அந்த இடம் சுத்தமா இருக்கும் எங்கப்பா தவக்கோலம் கொள்ளுகின்றானா சுத்தமா இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பாக இப்ப நம்ம வந்து உட்கார்ந்து இருந்த இடம் எப்படி இருந்துச்சு ஒரு மாதிரிதான் இருந்தது மழை தண்ணியா இருந்துச்சா ஆமாப்பா நம்ம உட்கார்ந்தோமா உட்கார்ந்த உடனே அந்த மழை தண்ணி அவ்வளவு நம்ம மேல ஒட்டிக்கிச்சு நான் உட்காரலனே அதுக்கு மேல சீட்டு போட்டு உட்கார்ந்து ஆமாப்பா
அப்படிதானே? அதே போல ஒரு நல்ல இடம் தேடி ஆமையா சாந்தாலே தரைமிளகி சந்தனத்தால் கோலமிட்ட வாசலிலே குலைகாலை கமகை நாட்டி அழகாகவே மகிழனானவன் முதலாக ஒரு வேள்வி குழி வெட்டுகின்றான். ஆமா, அதாவது ஆழ குழியானது ஒன்று வெட்டுகின்றானா? சரி, ஆழ குழியானது வெட்டி ஆமா, அந்த குழிக்குள்ளே பாலை விட்டான், தேனை விட்டான், பாவினையால் நெய்யை விட்டானா? சரி, 4 மரம், கொங்கு மரம், நலுகு மரம், கழுகு மரம் என்று சொல்லி அனைத்து விதமான மரங்களுடைய விறகு அனைத்தையும் கொண்டு அந்த வேள்வி குழிக்குள்ளே போடுகின்றான். சரிதான் சரிதான். ஆமாப்பா, வேள்வி குழிக்குள்ளே வைத்து ஆமையா அக்கினியை மூட்டி சரி அக்கினியானது எரிந்து கொண்டிருக்கின்றதாம். ஆமாமா, எரிகின்ற அக்கினிக்கு மத்தியிலே இரும்பு கம்பத்தை கொண்டு நாட்டி 1000 முழ கம்பத்தடி ஒன்றை நாட்டி சரி அதற்கு மேலே ஒரு வட்ட பலகையானது போட்டு ஆமா ஆமை நல்ல பலகை போடுகின்றான். ஆமை பலகை எப்படிமா இருக்கும் தெரியலனே? தெரியாதம்மா? ஆமா, இந்த தம்பிக்கு குடுக்க இருக்கு தெரியுமா? தம்பிக்கு குடுக்க இருக்கு தெரியுமா? இல்ல அந்த தபேலக்கார தம்பிக்கு ஆமா, அந்த வண்டு இருக்கு பாத்தியா? ஆமா, அந்த வண்டுக சைஸ்ல அப்படி ஒரு மாதிரி இருக்கும். சரிதான். அதுக்கு மேல நேர ஒரு இலையை அப்படியே கொண்டு போட்டுட்டாங்க. இலைக்கு மேல நேர ஒரு சம்பா நெல்லு. சரி, ஆமா, சம்பா நெல்லுக்கு மேல நேர ஒரு தேங்காயை கொண்டு வச்சுட்டாங்க. தேங்காய்க்கு மேல ஒரு சின்ன ஒரு மாங்காய். சரி, மாங்காய்க்கு மேல ஒரு பெரிய மரப்பாக்கு. மரப்பாக்கு மேல ஒரு சரியான மணிமிளகு. சரி, மணிமிளகுக்கு மேல ஒரு ஜீரகம். சரி, ஜீரகத்துக்கு மேல 7 இரும்பூசி நாட்டுகின்றானா? எல்லாம் நின்னுச்சா? எல்லாம் நின்றுக்கம்மா, எல்லாம் நின்றுக்க, நிக்காம இருந்திருக்காது. இரும்பூசிக்கு மேலே 7 தங்க ஊசியானது நாட்டி அதாவது தன்னுடைய பெருவிரலை அந்த ஊசி முனைதனிலே ஒன்றி சரி 12 வருட காலம் பாரதவத்தை செய்து வந்திருக்கின்றார்களா? அட எங்கப்பா? ஆமாமா. எத்தனை வருடம் தெரியுமா? எத்தனை வருடமாமா? 12 வருடமாக வருடமாக ஏ வருடமாக 12 வருடமாக பாரதவோ தானிருந்தான் ஏ 12 வருடமாக வருடமாக ஏ பாரதவோ தானிருந்தான் தவம் இருக்கும் வேளையிலே 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 சிவனாரும் ஏது செய்தார் ஏது செய்தார் உடாத ஓட்டு 12 வருடமாகவே பாரதமும் செய்கின்றான் மகிழப்பா. இப்படியாக தவம்னு சொன்னா ஒரு மனசோட இருக்கணும். ஒரு மனசோட இருக்கணும். நம்ம தவம் செய்யும் போது மனசு அங்க எங்கேயும் போயிட்டு வரக்கூடாது. போச்சுன்னு சொன்னா தவம் குலைஞ்சதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக சிவபெருமான் நமக்கு காட்சியே கொடுக்க மாட்டார். ஆனால் மகிடன் தவம் செய்தோ சரி 12 வருடமாக பாரதவம் செய்து வருகிறான். 13ஆம் வருடத்திலே இவனுடைய தவமானது சரி கைலாச மாமலைகளில் சிவபெருமானுக்கு தெரிகிறது. அன்றைய தினத்திலே கைலாச மலையிலே எப்படி எல்லோரும் அமர்ந்தார் பாருங்கள். எப்படி கண்ணே? அஷ்ட வெள்ளி கையில இல்லை ஆண்டவனும் பார்வதியும் பொன்ன வெள்ளி கையில இல்லை பொன்னரனு பார்வதியும் பார்வதியாயிடம் இருக்க பார்வதியாயிடம் இருக்க பரமசிவன் வரம் இருந்தார். பார்வதியாயிடம் இருக்க பார்வதியாயிடம் இருக்க ஆதி பரமசிவன் வரம் இருந்தார். ஆதிவெள்ளி கைலாச மாமலையிலே பகவானும் பார்வதியும் கொலுவாக இருக்கக்கூடிய நாளையிலே 12 வருடமாக தவம் செய்கின்றானே மகடாசுரன். தவம் என்றால் பாரதவம் அல்லவா? 13ஆம் வருடத்திலே அறிந்தார் பரமசிவன். பார்வதியை பார்த்து சொல்லுகின்றார். என்னமா சொல்லுகின்றார்கள்? அம்மா பார்வதி, என்னப்பா பூலோகத்தை எட்டிப்பார். ஒரு மகடன் எப்படி தவம் செய்கிறான் பார்த்தாய்? புரிந்து வருகின்றார். அவனுக்கு நான் இதோ வரம் கொடுத்து வருகிறேன் அப்படி என்று பகவான் சொல்ல பார்வதி ஆனவள் சொல்லுகின்றாள். என்ன சுவாமி, என்னப்பா நல்லதொரு பக்தன் என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா? ஆமா. அப்பேற்பட்ட பக்தனை நானும் பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமா, நானும் பார்க்க வேண்டும் அல்லவா சுவாமி? அப்படி என்று சொல்ல பகவான் சொல்லுகின்றார். கைலாச மலையிலே ஒன்று சிவமயம் இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் சக்திமயம் இருக்க வேண்டும். 2 மயமும் இல்லை என்றால் அருள் நிறைந்த கையில இருள் நிறைந்து விடும் அல்லவா? மகிடனுக்கு எப்படி சுவாமி வரம் கொடுப்பது? என்ன? நந்தி தேவரை அருகில் அழைத்து நந்தி தேவரை விட்டு அவனை அழைத்து
அவனுக்கு வரம் கொடுத்தால் தான் என்ன? இவர் போவாரா? கண்டிப்பா போவாரப்பா. அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி நந்தியன் பெருமாளை இழைத்தார். என்ன என்னமா சொல்லுகின்றார்கள்? ஐயா நந்தியன் பெருமாளே என்னப்பா? கானகத்தில் மகிடாசூரன் கண்ணனாளாய் தவமிருந்து கண்ணனாளாய் தவமிருந்து கண்ணனாளாய் தவமிருந்து கண்ணனாளாய் தவமிருந்து அவளையோடு என்னை தேடுறானே அடுத்தவசு செய்து வாடுறானே. கனகத்தில் மகுடனவன் கனநாளாய் தவமிருந்து கனநாளாய் தவமிருந்து கனநாளாய் தவமிருந்து கனநாளாய் தவமிருந்து கவலையோடு என்னை தேடுறானே. கடுந்த பசு புரிந்து வாடுறானே. அதிரத்துடன் நடந்து அடவியிலே சென்றல்லவோ அடவியிலே சென்றல்லவோ அவனையுமோ அழைத்து எங்கே வாரா அன்பாலே சென்று கோட்டி வாரா. ஐயா நந்தியன் பெரியமாள் என்னப்பா? கானகத்திலே ஒரு பக்தனானவன் மகிடாசுரன் ஆனவன். சரி என்ன நினைத்து அறியவரையும் தவம் செய்கின்றான். நல்லது சுவாமி. 1 வருடம் 2 வருடம் அல்ல 12 வருடமாக பாரதவம் செய்து வருகிறான் பக்தனானவன். ஆகட்டும் ஐயா. நீ சென்று சரி நான் சொன்னதாக சொல்லி உடனே இங்கே அழைத்து வர முடியுமா? சுவாமி என்ன தங்களுடைய வார்த்தையை சிறமேற்கொண்டேன். அப்படியா? உடனடியாக நான் சென்ற அந்த பக்தனை கையோடு அழைத்து வருகின்றேனே. ஆகட்டும் என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி அதாவது இந்த நந்தியன் பெருமாள் தன்னுடைய சொந்த சொரூபத்தை ஒரு வேதியராகவே மாற்றி சரி குன்று குமடு ஆறு அடவி சோலை சாலை அனைத்தும் கடந்து நேர வெள்ளிமலை ஓரமாகவே தேடாத இடங்கள் அனைத்து இடத்திலும் மகுடனை தேடி வருகின்றார். காணவில்லை. எப்படி பாருங்கள். எப்படி எப்படி அம்மா? நாங்கு மலை கோங்கு மலை நாங்கு மலை கோங்கு மலை நாங்கு மலை கோங்கு மலை நலமுடனே தான் கடந்தா நலமுடனே தான் கடந்தா நான்கு மலை கொங்கு மலை நான்கு மலை கோங்கு மலை நான்கு மலை கோங்கு மலை அவள் நல்ல முடனே தான் கடந்தா நல்ல முடனே தான் கடந்தா வெள்ளி மலை ஓரத்திலே விறுவிறுன வழி நடந்து அச்சரிசி மலையதிலே அச்சரிசி வனமதிலே வாராரே நந்தி தேவன். மச்சரிசி வரமதிலே மச்சரிசி வனமதிலே வாரானந்த மகுடன் வனவனமாய் தேடுகிறார். அந்த மகிடனையும் காணவில்லை. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஈஸ்வரரே மகாதேவா. என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்ன செய்வேன் ஏது செய்வேன் ஈஸ்வரரே மகாதேவா. இப்படியாக வனமான வனம் கிடந்த நந்தி தேவரானவர் மகிடாசுரனை அங்கே இங்கேயுமாக தேடி வருகிறாராம். எங்கேயுமே காணவில்லை. கடைசியாக 4 மலை கொங்கு மலை நலகு மலை அனைத்து மலைகளையும் கிடந்த மச்சரிசி வனமதிலே வந்திருந்து யோசிக்கின்றார். பகவான் இங்குதானே அந்த அரக்கன் தவம் செய்வதாக மகுடன் தவம் செய்வதாக சொன்னார். இங்கதான் சொன்னாரு. ஆனால் எங்கு பார்த்தாலும் ஒரு ஓசையானது கூட கேட்கவில்லை. சுத்தி சுத்தி பார்த்துட்டோமே. ஆமாப்பா. அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய ஆலாம் விருட்சகம் விருட்சகத்தை அடிவாரத்திலே அப்படி இருந்து கவலை கோர்ந்த முகத்தோடு இருக்கின்றார்களா? ஏன் அவரு கவலை வந்து? ஏன்னா கால்நடையாட்டு வந்தது பாத்தீங்களா? 10 நிமிஷம் மழையில வந்தாலே என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுத்துதேன்னு நம்ம நினைப்போம். 15 நிமிஷம் வெயில் அடிச்சுன்னு சொல்லியாச்சுன்னு அந்த பிள்ளை மாதிரி கருத்து போமே ஆண்டவா அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படியா? ஆமாப்பா. அப்படி நினைச்சாரு. ஆனா அவரு எத்தனை மலையெல்லாம் யாரி இறங்கி வந்திருக்காரு. அவருக்கு கவலை வராதா? யாருக்கா இருந்தாலும் சற்று ஓய்வுங்கிறது வேணும் இல்லையா? கண்டிப்பாக வேண்டும் அல்லவா? அதுக்காக அப்ப மரத்துல போய் உட்கார்ந்து அப்படி என்று சொல்லி மரத்தடி நிழலிலே சற்று ஓய்வானது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சரிதான் அதாவது ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் ஆள்
சஞ்சாரமே இல்லாத இடத்தில் சரி ஓம் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர அச்சரம் மட்டும் அவருடைய காதிலே கேட்கின்றதா? ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் இனிமையாக எளிமையாக சொல்ல வேணுமானால் நாங்க சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கோம். குயில் மாதிரி ஒரு குரல்ல இப்ப வரும் பாருங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. எப்படி எப்படி இருக்கு பாத்தியா? கொள்ளாமா? வேலைக்காரன் பின்னாடி ஓடிட பார்த்தான். நான் ஏதோ நெல்லுன்னு கண்ணை காட்டின பிறகு ஆமாப்பா சரிதான். ஏன்னா ஆனால் அதாவது கரைக்கண்ட சிவபெருமானை கோரி கடுந்தவம் புரிந்து வரக்கூடிய நாளையில் மனதிற்குள் எண்ணுகின்றார், என்ன ஆண்டவா 12 வருட காலம் பாரதவத்தை செய்த, அதாவது பாரதவத்தை செய்த பிற்பாடும் சரி என்னை உங்களுக்கு வந்து பார்ப்பதற்கு இரக்கமில்லையா என்று சொல்லி பஞ்சாட்சர அச்சமானதை ஓதக்கூடிய நேரத்தில் அந்த மந்திரமானது நந்தியம் பெருமாளுடைய காதிலே கேட்கின்றது. நந்தியம் பெருமாள் காதுல இந்த மந்திரம் கேட்டிருக்கு பாத்தீங்களா? ஆமாம்மா. அப்ப நந்தியம் பெருமாள் நினைக்கின்றார். என்னப்பா நினைக்கின்றார்கள்? யாரையா இது ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லுகின்றார்களே. அரும்பெரும் கானகத்தில் வண்டினங்கள் கூட ரீங்கானம் இசைக்காத இந்த அரும்பெரும் கானகத்தில் சரி பஞ்சாட்சர அச்சரம் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பக்தன் இங்குத்தான் இருக்கின்றான். கீழே யாரையுமே காணலையே. அப்படி என்று சொல்லி அப்படி சற்று மேல் நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் சரி ஓங்கி ஒரு பெரிய கரையாம்புற்றானது வளர்ந்திருப்பதை கண்டிலே கண்டாரா? ஆமா. ஏ அப்பா என்ன பெரிய கரையாம்பற்று! அதாவது இந்த கரையாம்பற்றுக்குள் இருந்தல்லவா ஓம் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர அச்சரமானது வெளியேறுகின்றது. ஆமா கண்டிப்பாக. அதாவது ஓம் நமச்சிவாயா என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர அச்சரமானது வெளியேற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பக்தன் இதற்குள் இருந்துதான் தவம் செய்வான். இவன் இருப்பதோ கம்பத்தின் மேலே அல்லவா? ஆமையா. நாம இப்படி எழுப்பினால் அவன் என்ன செய்வான்? கண்டிப்பாக கல்லாக போக கடவுது மண்ணாக போக கடவுது இல்லை என்று சொன்னால் கீழே விழுந்து செத்தாலும் செத்து விடுவான். கம்பத்தை பிடிச்சு ஆட்டி விட்டுருவோமா? கண்டிப்பா கீழே விழுந்துருவான். சாபம் தருவான். கண்டிப்பாகப்பா. அப்படியானால் சரி இவனை நாமல் எழுப்ப வேண்டுமானால் வேண்டும் என்று சொன்னால் சிவபெருமான் பெயரை அதாவது ஏதாவது ஒரு சொல்லி உச்சரித்தாதான் அவன் எழும்புவான். ஆமா கண்டிப்பாக. அப்படி என்று சிவபெருமான் பெயரில்லை. சரி ஒரு தெய்வீக கானத்தை இசைக்க அடேங்கப்பா மகிழனுடைய காதிலே கேட்கிறது. ஆமையா. கண்ணை திறந்தான். கண்ணை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நந்தியன் பெருமாளை பார்த்து சொல்லுகின்றார். என்னப்பா சொல்லுகின்றார்கள்? ஐயா நந்தியம் பெருமாள், நந்தியன் பெருமாளே நீங்கள் தானே நந்தி? ஆமாப்பா. உங்களுடைய மாட்டு முகத்தை வைத்து கண்டுபிடித்து கண்டிப்பாக என்னுடைய தவத்தை குலைத்தீர்களே, என்ன காரணம்? எப்பா என்ன? அதாவது நான் யார் தெரியுமா? கைலாசமலை முதல் கோட்டை காவலாளி சிவபெருமானுடைய ஏவல் பணிக்காரனப்பா. தெரியும் தெரியும். எப்பா என்ன? அதாவது உன்னுடைய தவத்தை மெச்சி கரைக்கண்ட சிவபெருமான் உன்னை இங்கிருந்து அழைத்து வருவதற்கு என்னிடத்தில் கட்டளையிட்டுள்ளார். ஏ மகிடாசுரா, ஆண்டவா கம்பம் விட்டு கீழிறங்கு மகிடாசுரா, மகுடாசுரா கம்பம் விட்டு கீழிறங்கு, கம்பம் விட்டு கீழிறங்கி மகுடாசுரா, மகுடாசுரா கம்பம் விட்டு கீழிறங்கு, கைலாசமானதிலே பகவான் என்னை அழைக்கச் சொன்னார். கம்பம் விட்டு கீழிறங்கி ஒரு நொடியில் வந்திடுவார். கம்பம் விட்டு கீழிறங்கி மகுடாசுரா, மகுடாசுரா கம்பம் விட்டு கீழிறங்கி கெட்டவர் கொடுப்பிரானால் ஏ சிவமே, ஏ சிவமே கெட்டவர் கொடுப்பிரானால், கெட்டவரம் கொடுப்பீரானார் ஏ சிவமே, ஏ சிவமே கெட்டவரம் கொடுப்பீரானார். இந்த கம்பம் விட்டு கீழிறங்கி ஒரு நொடியில் வந்திடுவேன். கிருபாகர கேசவனே வரமருள்வாய் வரமருள்வாய். கம்பம் விட்டு கீழிறங்கி மகுடாசுரா, ஆமா மகுடாசுரா கம்பம் விட்டு கீழிறங்கி. ஏ மகிடாசுரா, ஏ ஆண்டவா, ஏய் ஓய் கீழே இறங்கு. எப்பா என்ன?
ஆண்டவா நந்தியன் பெருமாள் என்று சொல்லுகின்றீர்கள் அல்லவா? ஆமா. கேட்ட வரம் ஈசனிடத்தில் எனக்கு வாங்கி தருவீர்கள் என்று சொன்னால் கம்பத்தை விட்டு கண்டிப்பாக நான் கீழ் இறங்குகின்றேன் ஐயா. பகவான் உன்னை அழைத்து வர சொன்னார். இது சத்தியம். சரி, உன்னை அழைப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். உனக்கு வர வேண்டுமானால் என்னோடு வா, வர வேண்டாம் என்று சொன்னால் அங்கே இருந்து கொள். என்ன சத்திய பிரமாணம் தாங்கள் செய்து தருவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நான் கம்பத்தை விட்டு கீழே குதிக்கின்றேன். அப்படியா? ஆமாப்பா. குதிச்சிரு, பார்த்து குதிக்கு. ஆகட்டும் என்று சொல்லி சத்திய பிரமாணம் செய்து கொடுத்தாரா நந்தியன் பெருமாள். சரி, உடனடியாக சத்திய பிரமாணத்தை வாங்கி இந்த அதாவது இந்த மகுடனானவன் பொத்தென்று தரையிலே வந்து விழுந்தானா? சரி, அடிபட்டு இருக்குமே பொத்துன்னு விழுந்தா? இல்லப்பா, ஆமா அந்த தவச்சாலையில இருந்தது இல்லையா? ஓஹோ, ஆமையா. 12 வருஷம் தவம். சரி சரி, பரவாயில்ல. ஆமையா. அப்படி என்று ஆமாப்பா, நந்தியன் பெருமாளும் இருவேரும் ஒன்றாக சேர்ந்து அழகாக அந்த வனத்தை விட்டு ஆமாம்மா இப்படி வருகிறார். வாருங்கள். எப்படி கண்ணே நடையான நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து பாராறு இருவேரோ நடையான நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து பாராறு இருவேரோ இருவேரோ வானவர் லோகமிட்டு பாராறு இருவேரோ லோக தண்ணி விட்டு வழி நடந்தார். கைலாசமானதிலே ஆனதிலே கருத்துடனே வாராரே இருவேர் வழி நடந்தார்கள். கால் நடையாக நடந்து வானவர் லோகத்தை கடந்து யமலோகம் விட்டு அங்கிருந்து வழி கிடந்து நேர கைலாச மாமலையிலே வருகிறார்கள். கைலாச மலையிலே வந்த பொழுது நந்தி பெருமாள் சொல்லுகின்றார், என்னப்பா சொல்லுகின்றார்கள்? மகிடாசுரா, பார்த்துக்கொள், இதுதான் கைலாசம். இங்கே இருப்பவர்கள் வானவர்கள், தானவர்கள், சங்கத்தார்கள், சமயத்தார்கள். அதோ ஒருவர் 2 மனைவிமார்களோடு அமர்ந்திருக்கின்றாரே. 7 மனைவிமார்களா? 2 மனைவிமார்களா? அவர் யார் தெரியுமா? யாரப்பா? குன்றத்தோர் ராட்டி வரும் குமரவடி வேல, ஏ தங்கவடி வேல. குன்றத்தோர் ராட்டி வரும் குமரவடி வேல, ஏ தங்கவடி வேல. குறவர் கொல கடவுள் என்று கும்பிடுவாரப்பனே, குறவர் கொல கடவுள் என்று கும்பிடுவாரப்பனே. குன்றத்தோர் ஆண்டி வரும் குமரவடி வேல, அவன் தங்கவடி வேல. ஆமா, குன்றத்தோர் ஆண்டி வரும் குமரவடி வேல, அவன் தங்கவடி வேல. குறவர் கூட கடவுள் என்று கும்பிடுவாரப்பனே, ஏ குறவர் குல கடவுள் என்று கும்பிடுவாரப்பனே. சூரனைய சிறமறுக்க தோன்றி வந்த முருகன், ஏ தோன்றி வந்த வீரல், தோன்றி வந்த முருகன், ஏ தோன்றி வந்த வீரல். உலகில் பக்தருக்காய் தோன்றி வந்த வீரன், உலகில் பக்தருக்காய் தோன்றி வந்த வீரன். போடு போடு அப்படி போடு. ஆசத்து சூரனை சம்காரம் செய்த சுப்பிரமணிய கடவுள் என்றும் சொல்வார்கள், குமரன் என்றும் அழைப்பார்கள், முருகன் என்றும் சொல்வார்கள், அழகன் என்றும் சொல்வார்கள். அப்படி என்று சொன்னால் கரைக்கண்ட சிவபெருமானின் இளைய மகன் இவர்தான் என்று சொல்லுகின்றீர்கள். ஆகட்டும் என்று சொல்லி சுவாமி, என்ன கைலாசவாசிகள் அனைவரையும் கண்டுகளித்து விட்டோம் அல்லவா? இந்த பிரம்மலோகத்தை ஆண்டு வருகின்றார் அல்லவா பிரம்மதேவன். ஆமா, அவர் இங்கு இருக்கின்றார்கள். அவர் இந்த பின்னாடி இருக்கிறார் பாரு. அப்படியா? ஆமா, அவர்தான் பிரம்மலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவனா? 4 முகம் இருக்கிறதா? ஆமா. அவருடைய மனைவி இந்திராணி எங்க இருக்கின்றார்கள்? அவருடைய மனைவியா இந்திராணி? ஐயோ, ஓஹோ, அவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. எல்லாரும் அங்கதான் இருக்காங்களோ? எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. மாறி போய் விட்டதோ? ஆமாப்பா, சில நேரங்களில் மாறி இருக்குமாக இருக்கும். ஆமையா. ஓஹோ, ஆமா. சரி, கைலாசவாசிகள் யாவரையும் கண்டுகளித்து விட்டோம். ஆமா, நாமளும் ஒத்துக்கொள்வோம். தவறு சொன்னால் கண்டிப்பாக திருப்தி ஆகிவிடுவோம்.
ஆமாப்பா எப்பா என்ன அதாவது இவர்கள் அனைவரையும் கண்டுகளித்தது போதும். சரி பிறப்பில்லாத ஈசனிடத்தில் என்னை கொண்டு விட்டு விடுங்கள் சுவாமி. இதுதான் சரி. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா குழப்பம் உண்டாகிவிடும். கண்டிப்பாக நேர சிவபெருமான் கிட்ட போவா. ஆகட்டும் ஐயா. அப்படி என்று சரி அழகாக சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்திலே வருகிறார். ஆமாப்பா சுவாமி சிவபெருமானே ஆண்டவா உங்களை நினைச்சு தவம் செய்த மகிடாசுரன் இவன் தான். சரி கூட்டிக் கொண்டு உங்ககிட்ட விட்டாச்சு. ஆகட்டும் என்று சொல்லி தன்னிடத்தில் கொண்டு ஒப்படைத்து விட்டேன் என்று சொல்லி நந்தியன் பெருமாள் தன்னுடைய இருப்பிடம் சென்று அமர்ந்தாரா. இந்த மகுடனானவன் தன்னுடைய எண்ஜான் உடம்பை ஒரே ஜானாக நீட்டி சரி கரைக்கண்ட சிவபெருமானுடைய பாதார விந்தங்களில் அப்படியே பணிந்து விழுந்து நின்றானா. என் மகனே மகிடா ஆண்டவா என்ன என்ன வர வேணும் வர வேணும் ஏ வர வேணும் வர வேணும் ஏ வரங்கள் வேண்டும் என் மகனே மகிடாசுரா மகிடாசுரா ஏ என்ன என்ன வர வேணும் வர வேணும் வர வேணும் ஏ என் மகனே மகுடாசுரா மகுடாசுரா நாடு வேணா நகர வேண்டாம் நகர வேண்டாம் நாடு வேண்டா நகர வேண்டாம் மாடாடும் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் சொத்து வேணாம் சுகமும் வேணாம் சுகமும் வேணாம் சுகமும் வேண்டாம் சொந்த பந்தம் எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஏ சொத்து வேண்டாம் சுகமும் வேண்டாம் சுகமும் வேண்டாம் சுகமும் வேணாம் ஏ சொத்தால் வந்து எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் மூவுலோக மரசாள முக்கண்ணனே வரமருள்வா ஐயா மூன்று லோகம் அடக்கியாள ஏ முக்கண்ணனே வரம் தருவாய். நான் வீட்டுக்குள்ளே சாகாமல் சாகாமல் ஏ சாகாமல் வெளியே சென்று சாகாமல் சாகாமல் ஆனாலே சாகா வரும் ஆயுதத்தால் அழியா வரும் ஓடி போடு மானிட பிறவியாலே மானிட பிறவியாலே சாகவர் தர்மையா சாகவரும் தருமையா கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் கேட்ட கேட்ட வரமெல்லாம் கிருபையுடனே தான் கொடுத்தார் கிருபையுடல் தான் கொடுத்தார் வரவாங்கி மகிடாசுரை ஆரானே மலை கடந்து ஆதி கிரேக்கடனாகிய சிவபெருமான் முன்னே வந்த மகிழன் கேட்டான். எப்படிப்பட்ட வரங்கள் எல்லாம் கேட்கின்றான் என்று சொன்னால் ஆண்டவா என்ன அதாவது என்னை மறந்து உங்களை நினைத்தீரார் 12 வருட காலமாக அடிக்கக்கூடிய காற்று அனைத்தையும் மண்ணாகாரமாகவே புசிந்து சரி எதற்காக தவம் செய்தேன் என்று சொன்னார். எதற்காகப்பா? அதாவது எனக்கு வரங்கள் வேண்டும் சுவாமி. வரம் தானே மகனே? ஆமா வரம் தருவதற்காகத்தானே நான் இருக்கின்றேன். என்ன வரம் வேணுமானாலும் கேளிதோ தருகிறேன் சுவாமி. என்ன? அதாவது எனக்கு எப்படிப்பட்ட வரங்கள் வேண்டும் என்று சொன்னால் எப்படி? அதாவது இந்த உலகத்தில் மாடு வேண்டாம் மாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் நாடு வேண்டாம். அடேங்கப்பா. அது மட்டுமல்லாமல் அதாவது சொத்து வேண்டாம் சுகமும் வேண்டாம் எனக்கு. சொந்த பந்தம் எதுவுமே வேண்டாம். சொந்த பந்தம் எதுவுமே எனக்கு வேண்டாம். தனியா வாழ போறியா? தனியா தான் சுவாமி வாழ போகிறேன். உனக்கு தனியா வாழ ஆசை வந்துருச்சு. ஆனால் ஒன்று என்ன? நான் வீட்டுக்குள் சாக கூடாது. சரி. வெளியிலும் சென்று சாக கூடாது. காலையிலே சாக கூடாது, மதியம் சாக கூடாது, இரவு நேரத்தில் சாக கூடாது. அப்ப இங்க செத்துரு. அதாவது இந்த உலகத்தில் அதாவது பிறந்திருக்கக்கூடிய மானிடர்களுடைய கையாலே எனக்கு மரணம் என்பது வரக்கூடாது. ஐயோ. ஆமாப்பா. இப்படியா ஒரு வரும்? ஆமா. அது மட்டுமல்லாமல் 3 உலகையும் அடக்கியாள முக்கண்ணனே தாங்கள் எனக்கு வரம் தர வேண்டும். எல்லா வரமும் தந்தே. இடையில ஒரு வரம் கேட்ட பத்தியா? என்ன வரமப்பா? சாகாமல் வாழணும்னு சொல்லி ஒரு வரம் கேக்குறியப்பா. ஆமாப்பா. அது எப்படிப்பா தர முடியும்? எப்பா? என்ன? அதாவது இறப்பு பிறப்பு இல்லாத ஈசனுக்கு கூட அந்த வரம் கிடையாது. சரிதான். சாகாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி வரம் கிடையாது. ஆனால் நீ சாகாமல் வரத்தை கேட்கின்றாய் அல்லவா? ஆமா. எப்பா? என்ன? அந்த வரத்தை தவிர்த்து வேற ஏதாவது வரம்
என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மகுடனானவன் கேட்கின்றான். என்ன கேட்டான்? சுவாமி, என்னப்பா? அதாவது 1000 வருட காலம், சரி, அதாவது எனக்கு இறப்பு என்பது நல்கக்கூடாது. அது மட்டுமில்லை, வேற மானிட பிறவியாலே எனக்கு சாவு என்பதை வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு வரத்தை வாங்குகின்றான். மரணம் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய வரத்தையும் வாங்கிவிட்டார். 3 லோகம் என்றால் இந்திரலோகம், தேவலோகம், தேவலோகம், யமலோகம். அடேங்கப்பா, இந்த 3 லோகத்தையும் அங்கிருக்கக்கூடியவர்களையும் நான் என் கைக்குள்ளே வைக்க வேண்டும். அடக்கி ஆள்வதற்கு வரங்கள் தாருங்கள். அந்த வரத்தையும் கொடுத்தார் சிவபெருமா. அனைத்து வரத்தையும் வாங்கிய மகுடனானவள் பகவானே வரம் கொடுத்துட்டார். வரம் தந்தேன் என்றுள்ள வார்த்தை கேட்ட உடனே அப்படியே சிங்க மாதிரி நிமிர்ந்துட்டான். ஒரு ஆட்டம் போடுறான். ஆமாப்பா, அதுல ஒரு ஆட்டம். எப்படி ஆடுனா? ஆமாப்பா, ஆமாப்பா, அப்படி ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு பகவான் அப்படி ஒரு சுத்தி ஒரு கறக்கம். ஆமா, ஏன்னா என்ன, கைலாச மலையில் கைலைநாதன் எப்பொழுதுதான் பார்க்க முடியும், எப்பொழுதும் பார்க்க முடியாது அல்லவா? சரிதான். அப்படியே பகவானை சுத்தி ஒரு ஆட்டம் போட்டுட்டான். அப்படி ஆமையா, பகவான் பாக்குறாரு, இந்த ஆட்டம் ஆடுறானப்பா. ஆமா, அது மட்டுமல்லாமல் அதாவது கடைசியில் ஒரு வரத்தை வாங்கிவிட்டு செல்லக்கூடிய நேரத்து மனதிற்குள் எண்ணுகின்றார். என்ன நினைத்தான்? 3 உலகமும் நம்முடைய கைக்குள்ள பாடக்கம். சரி, இனி கரைக்கண்டன் இதற்கு அதானே ஆகட்டும் என்று சொல்லி சிவனை மறந்து விட்டு அந்த இடத்தை விட்டு மறக்கின்றானா. அழகாகவே தன்னுடைய அரண்மனையிலே வருகிறான் மகுடனானவன். சரி, மந்திரி அழைத்தான். பாருமையா மந்திரியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஆதிசிவன் தட நினைத்து அழியா வரம் வாங்கி வாரேன். மொனலோக அரசாள அந்த முக்கணனோ வரமும் தந்தா. 3 லோகம் எனக்கு, 3 லோகம் எனக்கு, 3 லோகம் அரசாள அந்த முக்கணனார் வரமும் தந்தா. வரமதுவ வாங்கி வாரே, வரமதுவ வாங்கி வாங்கி வாரே. மந்திரியே நீ போடா, மந்திரியே நீ போடா. வரமதுவ வாங்கி வாரே, வரமதுவ வாங்கி வாங்கி வாரே, வாங்கி வாரே, வாங்கி வாரே. மந்திரியே நீ போடா, மந்திரியே நீ போடா. ஓடோடி வருகிறா மந்திரி. மந்திரி, மந்திரி வா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மந்திரி செங்கோலை தூக்கி தோல்ல வச்சுட்டு கிட்டு 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 வராரு. ஏ மந்திரி, நான் எப்படி இருக்கின்றேன்? மன்னா, தங்கள் வந்து விட்டீர்களா? 12 வருட காலம் இவ்வளவு சுலபமாக முடிந்து விடும் என்று நினைக்கவில்லை. மந்திரி, நான் எப்படி வந்திருக்கேன் பாத்தியா? பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு மாதிரி தெரியுது. தாடியும் மீசையும் ஒரு சைஸ்ல இருக்கிற மன்னா. என்னுடைய உடைகளை எடுத்து வா. உடல்நிலையை நான் எடுத்து வர வேண்டுமா? ஆமா, உடல்நிலையா? மருத்துவமனையில் தான் ஆடை ஆபரணங்களை எடுத்துட்டு வா. உடைகளை எடுத்து வா என்று சொல்லியீர்கள். ஆமா ஆமா, ஏதோ எடுத்து வருகின்றேன் என்று சொல்லி நான் எப்பவும் கையில ஒரு மோதிரம் போட்டுருவேன் பாத்தியா? ஆமையா, ராஜ முத்திரை பதித்த கணையாள். அதை எடுத்துட்டு வா போ. அப்படி என்ன, தங்கத்துல எதுவுமே இல்ல மன்னா. அப்படியா? ஆனால் மந்திரியானவன் மன்னனுக்கு எல்லாம் கொண்டு கொடுக்கிறான். ஆமையா, மன்னன் இல்லையா, எதை கேட்ட கொண்டு கொடுத்துதானே ஆகணும். கண்டிப்பாக. அப்படி என்று மன்னனானவன் சொல்லுகிறான். மந்திரி, அதாவது போன காரியம் வெற்றி. கண்டிப்பாக. நான் கேட்டபடி சிவனிடத்திலே வரம் கேட்டேன். சரி, அவரும் இல்லை என்று சொல்லாமல் எனக்கு கொடுத்து விட்டார். ஏனென்று சொன்னால் தாங்கள் செய்த தவம் அப்படிப்பட்ட தவம் அல்லவா? அதானே, அதனாலே சரி, இனிமேல் நாட்டை நானே நல்லபடியாக அரசாட்சி செய்து வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி கையிலே ரத்தின சிம்மாசனத்திலே அமர்ந்து கையிலே முத்துமணி மாலை, அதாவது கழுத்திலே முத்துமணி மாலையை போட்டு அழகாகவே ஆமாமா மன்னனானவர் அரசாட்சி செய்து வருகிறான். சரி, ஆட்சி செய்து வரக்கூடிய தினத்திலே ஆமாமா என்ன செய்தான் பாருங்கள். என்னம்மா? தெய்வாதி தேவர்களை, 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 தேவர்களை ஏசரை பிடித்தான் மகிடனவன், மகிடனவன், மகிடனவன். தெய்வாதி தேவர்களை, தேவர்களை, தேவர்களை ஏசரை பிடித்தான் மகுடனவள், மகுடனவள். அந்த யமராஜனை கூட்டி வந்து கள்ளதுவோ சுமக்க சொன்னான். இது சரஸ்வதியை அழைத்து வந்து அவன் சங்கீதம் பாட சொன்னான். நூலை கலற்றி விட்டு, கலற்றி விட்டு, கலற்றி விட்டு, ஓடி கலத்தி விட்டு போட்டானே மாட்டு வேடம், மாட்டு வேடம். ஏ பூநூலை கலத்தி விட்டு, கலத்தி விட்டு, ஏ போட்டானே மாட்டு வேடம், மாட்டு வேடம். இப்படியாக
மகிடாசுரன் ஆனவன் ஆமையா மந்திரி எல்லார்த்தையும் நம்ம அரண்மனையில வந்து வேலை செய்யணும் ஒரு வர வாங்கி கண்டிப்பாக அப்படியானா சரி தேவர்களை உடனே பிடித்து இழுத்துவா இதோ வருகின்றேன் என்று சொல்லி நேர தெய்வலோகத்திலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தேவேந்திரன் ருத்ரசிம்மாசனத்தில் இருந்து அரசாட்சி புரிந்து கொண்டிருப்பதை கண்டிலே கண்டார். ஓடி சென்று பூனிலை சடோர் என்று இழுத்து மாட்டு விடத்தை அணிந்து தர்ற 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 தர்றவென்று இழுத்து நேர அரண்மனைக்கே வருகின்றார்களா. சரி, வரக்கூடிய நேரத்தில் தேவேந்திரனானவன் கையிலே அகப்பட்டக்கூடிய நேரத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாரும் நேர இவனுடைய கோட்டைக்கு வந்துட்டாங்க. அடேங்கப்பா. ஆமாப்பா, கோட்டையில வந்து என்ன செய்யறாங்க? டேய் என்ன? அதாவது தேவேந்திரன் என்று ஒருவன் இருக்கின்றான் அல்லவா? ஆமா. இன்று முதல் என்னுடைய கோட்டைக்கு அடிமை. அப்படியா? ஆமா. உன்னுடைய மனைவி எங்க இருக்கின்றாள்? இதோ இருக்கிறாள். இருக்கின்றாள் அல்லவா? ஆமா. ஆமா, இதோ இருக்கின்றாள் அல்லவா? ஆமா. இவள் இன்று முதல் என்னுடைய தம்பியுடைய கோட்டைக்கு அடிமை. அப்படியே ஆகட்டும். ஆமா. இந்த யமதர்மன் இருக்கின்றான் அல்லவா? ஆமா. டேய் யமதர்மா, என்ன அதா ஆமா ஆமா ஆமாப்பா. எப்பா டேய் யமதர்மா, அதாவது இன்று முதல் நான் காலையிலும் மாலையிலும் தூங்கி முழிக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தலையில் அருகில் கல்பானை இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? கல்பானை இருக்க வேண்டும். இந்த இக்கு பாலர்கள் எங்க இருக்கின்றார்கள்? இருக்கின்றார்கள் அல்லவா? அனைவரும் எனக்கு ஏவல் வேலை செய்ய வேண்டும். அப்படியே ஆகட்டும். இந்த சங்கீதத்துக்கு உகந்தவள் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா. அந்த அவள் எங்க இருக்கின்றாள்? இன்று முதல் நீ எங்கும் சங்கீதம் இசைக்க கூடாது. நான் கல் குடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய அருகில் இருந்து சங்கீதம் இசைக்க வேண்டும். ஆமா. இந்த தெய்வலோக சபையை அலங்கரிக்கக்கூடிய நடன மாதர்கள் எங்க இருக்கின்றார்கள்? இதோ எங்க இருக்கின்றார்கள்? ரம்பை, ஊர்வசி, மேனகை என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா? அந்த திலோத்தமை எங்க இருக்கின்றாள்? ஆமா. அந்த திலோத்தமையை கொண்டு நான் கல் குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னை சுற்றி 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 ஆட வேண்டும். திலோத்தமை அழகாக நடனம் ஆடுவார். ஆமா, கண்டிப்பாக. மன்னா, ஒரு ஆட்டம் போடுமா பாப்போம். தக்கச்சிம்மி தக்கச்சின்ன தக்கச்சிம்மி தக்கச்சின்ன தக்கச்சின்ன அவரு சொல்லி கொடுப்பாரு, நீங்க. ஆமாப்பா, ஆகட்டும் என்று சொல்லி, அதாவது அங்க இருக்கக்கூடிய தேவாதியவர்கள் அனைவரையும் அடிமை வேலை செய்கின்றார்களா? சரஸ்வதி அம்மா வேணா ஒரு பாட்டு பாட சொல்லுமா? ஒரு முறை ஒரு பாட்டு பாடு பார்க்கலாம். மன்னா, மன்னன் மனம் குளிரும்படி ஒரு பாட்டு பாடுங்கள் சரஸ்வதி அம்மா. ராரா சரஸ்வதி அம்மாக்கு பாட்டு. ஆமாமா, ஆகட்டும் என்று சொல்லி, அப்படி என்று சொல்லி அனைத்து தேவாதேவர்கள் அனைவரையும் பிடித்து அடிமை வேலை செய்கின்றார்கள். அப்படி என்று சொல்லி சரி அழகாகவே அங்கே எல்லாரும் அவனுக்கு அடிமை வேலை செய்து வருகின்றார்கள். ஒரு வருடம் அல்ல, 12 வருட காலம் அடிமை செய்து வருகின்றார்கள். அடிமை வேலை செய்து வரக்கூடிய நாளையிலே ஆமையா அந்த மகிடனுடைய கோட்டைக்கு சரி ஒரு நாளை தினத்திலே ஆமையா அங்கே யார் வருகிறார் பாருங்கள். யார்? யாரப்பா? வரரி நாரதரும் நாரதரும் மகிடனையும் காணவென்று காணவென்று வாராரே நாரதரும் நாரதரும் மகுடனையும் காணவென்று காணவென்று வாராணி மகிடாசுரா மகிடாசுரா ஏ மகுடாசுரா ஏ மகிடாசுரா ஏ மகுடாசுரா வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய் சொல்ல கேளாய். ஏதேது மகிடாசுரா இப்படி அரசாழ்வது ஏதேது மகிடாசுரா நீ இப்படி அரசாழ்வதே. இப்படியாகவே நாரதர் வருகிறார். என்னமா சொல்லுகிறார்கள்? மகிடனை காண வேண்டும் என்று. நாராயணம் நாராயணம். வருக நாரதரே வருக. தங்களுடைய வரவானது நல்வரவாகவே இருக்கட்டும். மகிடா, நீ எப்படி இருக்கின்றாய்? அதாவது நலத்திற்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. என்னுடைய சபை நாடி வருவதற்கான காரணம் ஏனென்று சொன்னால், என்ன? எங்கு சென்றாலும் ஒரு கழகத்தை மூட்டிவிட்டு தானே தாங்கள் செல்வீர்கள். ஆமா ஆமா. என்னுடைய சபையை நாடி வருவதற்கான காரணம் என்ன? 3 உலகத்தையும் அரசாட்சி செய்கின்றாயாம். என்னுடைய அரசாட்சி எப்படி இருக்கிறது? உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா? தேவர்கள் முனிவர்களை சிறைபிடித்தாயாமே. ஆமா ஐயா. ஏனென்று சொன்னால் வாங்கிய வரம் அப்படிப்பட்ட வரம் அல்லவா? மகிடாசுரா, நீ நான் தான் பெரியவன் நினைச்சிட்டு இருக்க. கண்டிப்பாக. அதாவது இந்த உலகத்தில்
எனக்கு தெரிந்தவாறு நான் தான் நல்ல ஆட்சி புரிந்து வருகின்றேன் என்று நினைக்கின்றேன். அப்படி ஒரு எண்ணம் உனக்குள்ளே வரக்கூடாது. உனக்கும் மேலாக ஆட்சி செய்வர் ஒருவர் இருக்கின்றார். படைக்க கர்த்தன், அழிக்க கர்த்தன். நாரதரே, என்ன? அதாவது ஏதாவது ஒரு கலகத்தை மூட்டிவிட்டு தான் தாங்கள் செல்வீர்கள் என்று சொல்வார்கள். சரிதான். எனக்கு மேலாக அப்படி ஒரு ஆள் அரசாட்சி புரிகின்றார்கள் என்று சொன்னால் அது யார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். பரமசிவன் தான். பரமசிவனா? ஆமா, அவருக்கு படைக்க தெரியும், அழிக்க தெரியும், சரி, காக்க தெரியும், படி அளக்க தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எப்பா என்ன? பார்த்திருக்க கூடிய மக்களை பார்ப்பதற்கு தெரியும். அவ்வளவுதானே? ஆமா, அவர் கடவுள் காப்பாற்றுவார். எப்பா பாரு, அதாவது அவரை போல நான் ஆட்சி புரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு நீ போணுமா? கண்டிப்பாக போக வேண்டும் அல்லவா? ஆகையால் அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் நாரதரே, அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் பார்க்கலாம். சுலபமாக சென்று விடலாம். என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். அவருடைய மைத்துனர் இருக்கின்றாரே மாயவர். ஆமா, பரந்தாமன் கண்ணன். சரி, திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றார். திருப்பார்கடலுக்கு போ, சரி, தட்டி எழுப்பு, சத்தம் போடு, எனக்கு அவரை விட மேலான வரம் தாருங்கள் என்று கேள். மேலான வரம் கொடுப்பார். சரி, வாங்கி கொண்டு பரமசிவனை கூட்டிட்டு வந்து உனக்கு அடிமையாக்கி விடலாம். எப்பா என்ன? அதாவது இறப்பு பிறப்பு இல்லாதவரை போல் நீ அரசாட்சி புரிய வேண்டும் என்று சொன்னால் மைத்துனர் இடத்தில் வரம் வாங்க சொல்லுகின்றாய். ஆமா, அப்படிதானே? இருந்தாலும் என்ன இவ்வளவு தூரம் கரைக்கண்ட சிவபெருமான இடத்தில் வரம் வாங்கிய நமக்கு மாயவன் என்ன போய் வாங்கி விட்டு வந்து விடலாமே. என்னப்பா நல்ல யோசனை, இதை நீ மறந்து விடாத, நான் சென்று வருகின்றேன். ஆகட்டும் என்று சொல்லி நாரதர் கலகத்தை மூட்டி விட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். நாரதர் சென்ற பொழுது நினைக்கினார் மகிடாசுரன். என்ன நினைக்கிறார்கள்? ஒரு வரம் தானே, அதுவும் சீக்கிரத்துல போய் அவர் கடல்ல தானே இருக்கிறாரு. ஆமாப்பா, உடனே போயிட்டு வந்துடலாமே. ஆகட்டும் என்று சொல்லி பகவான் கைலாசத்துல இருந்தார். கண்டிப்பாக அங்க மேல போறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாப்பா, கடலுக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா போயிட்டு வந்துடலாம். இல்ல மந்திரி, ஒரே ஒரு வள்ள மாத்திரம் ரெடி பண்ணணும். மந்திரி, நாட்டை பார்த்துக்கொள். சரி, இதோ நான் மாயவரிடத்துல ஒரு வரம் வாங்கி. ஆகட்டும் என்று சொல்லி சரி, எம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயண மூர்த்தி இடத்துல வரம் வாங்க வேண்டும் என்று சொல்லி திருப்பார்கடல் ஓரத்திலே வருகிறான். வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி அழைத்தான் பாருங்கள். எப்படியம்மா? திருப்பார்கடல் ஓரத்திலே பாரகானே மகிடனவன், அந்த திருப்பார்கடல் ஓரத்திலே பாரகானே மகிடனவன், நாராயண 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 இரண்டு சத்தமிட்டார். திருப்பார்கடல் ஓரத்திலே நாராயணன், திருப்பார்கடல் ஓரத்திலே வரானப்ப மகுடன், நாராயண நாராயண என்று இரண்டு சப்தமிட்டார். கண்ணா என்று சொல்லி கத்திடுவா கதறிடுவா, கண்ணா கண்ணா என்று சொல்லி கத்திடுவா கதறிடுவா, கண்ணா என்று அழைத்த போதே, கண்ணா என்று அழைத்த போதே யாரும் அங்கே வரவும் இல்லை. திருப்பார்கடல் ஓரத்திலே வருகிறான் மகிடனானவன். அங்கே வந்து சத்தமிட்டு அழைக்கின்றா. முதல்ல வந்தோன்னு அங்கே இங்கே சுத்தி சுத்தி பாக்குறான். சரி, அரிநடுவாள காணல. நேரத்துல மனசுக்குள்ள நினைக்கிறான், என்ன சரி பள்ளி கொண்டு இருப்பார் அல்லவா, ஆமா, சற்று சத்தமாக பேசலாமே. சரி, அப்படி என்று சொல்லி கண்ணா, ஏ கண்ணா, நீயும் நானுமா, ஏ கண்ணா 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 என்று சொல்லி அழைக்கக்கூடிய நேரத்தில் கண்ணன் சத்தமானது கொடுக்கவில்லை. சரி, டே கண்ணா, அதாவது 5ஆம் கடலாகிய திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றாய் அல்லவா, உடனடியாக எனக்கு வந்து எழும்பி நீ ஒரு வரத்தை தந்து விட்டு செல்ல வேண்டியதானே அப்படி என்று சொல்லி சத்தமாக அழைக்கக்கூடிய நேரத்தில் வந்தாரா? வரவில்லை அல்லவா? வரலையா? அந்த நேரத்துல பார்த்தான், போடுறான் சத்தம், டே கண்ணா, டே மாயவா, டே மாயவா, நாராயணா, டே நாராயணா, நாராயணா வா. டேய் என்ன? அதாவது பள்ளி கொண்டது அனைத்தும் போதும் உடனடியாக இங்க நேரம் வந்து எனக்கு ஒரு வரத்தை தந்து விட்டு போ. உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நான் இவ்வளவு தூரம் அழைத்தவன் வரமாட்டாயா? ஆமாப்பா. என்ன என்று கேட்க மாட்டாயா? மேலான வரம் தர மாட்டாயா? வா, வந்து வரம் தா கண்ணா, விடாத கண்ணா.
ஆமாப்பா கத்துகிறான், ஆமா கதறுகிறான். கண்டிப்பாக ஆமா, அந்த பார்த்த கண்ணனானவர் மனதிற்குள் எண்ணுகின்றார், என்ன இறப்பு பிறப்பில்லாத ஈசன் என்னுடைய மைத்துனர் இதுவரையும் வாடா போடா என்று அழைத்தது கிடையாது அல்லவா? போயும் போயும் ஒரு மகுடன் ஒரு அரக்க நம்மளை வாடா போடா என்று சொல்லி அழைத்து விட்டார் அல்லவா? கோபம் கொண்டு திடீரென்று எழும்பினாரா? சரி, டேய், அதாவது என்னை கண்ணன் என்று மதியாமல் வாடா போடா என்று பேசினாய் அல்லவா? இன்று முதல் உன்னுடைய முகமானது மாடாக போக கடவுள். ஆமா, அதாவது மாடாக போக கடவுள் என்று சொல்ல உடனே அப்படியே சற்றென்று மறைந்து விட்டார். மாயவன் கூட்டு பாக்குற முகம் அப்படியே ஒரு மாட்டு முகமா, எருமை மாட்டு முகம் மாறியது. இப்படியாக சரி, அந்த மாட்டு முகத்தோடு மகிடாசுரன் என்ன செய்தான் பாருங்கள். என்னம்மா? அவன் முட்டுகிறான், மோதுகிறான், மோதுகிறான், கத்துகிறான், கதறுகிறான், கதறுகிறான், முட்டுகிறான், மோதுகிறான், மோதுகிறான், கத்துகிறான், கதறுகிறான், கதறுகிறான். கண்ணு ரெண்டும் உருட்டி கொண்டு காது ரெண்டும் மசித்து கொண்டு எங்கே போவோம், யாரை காண்போம், எங்கே நாமல் போவோம் என்று ஓடி ஓடி வழி நடந்து வழி நடந்து வழி நடந்து அவன் அரண்மனையில் வாரானே வாரானே. மாட்டு முகமானவுடனே மனித ரூபமாக இருந்தவன் அல்லவா, திடீர்னு மாட்டு முகம் கிடைச்சோன்னா அவனுக்கு எங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அதாவது தூக்க முடியாத மாட்டு முகம், சின்னதாக ஒரு மனித உடல் என்று அலறி பார்க்கின்றான். அதாவது யாருமே வரவில்லை. எடுத்து பாக்குறான். ஆமா, தலையை இழுத்து பார்க்கக்கூடிய நேரத்துல கண்ணும் ஒரு மாதிரி முகமும் ஒரு சைஸ்ல இருக்கு, காது ரெண்டையும் அப்படியே இழுத்து பாக்குறான். ஆமாப்பா, வரல, ஒரு அணக்கம் இல்ல. கண்ணை உருட்டி கொண்டு காதை அசைத்து கொண்டு எங்கே போவோம், ஐயோ இப்படி ஒரு ரூபத்தை, அதே நாரதரே, இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். கண்டிப்பாக நான் மரியாதையாக இருந்த அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணனிடத்தில் வரமாங்க வரமாங்க வா என்று சொல்லி அழைத்து விட்டு நடு தெளிவில் விட்டு விட்டு சென்று விட்டீர்கள் அல்லவா? அதானே, உங்களை நான் ஒரு நாளில் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை தீர்வேன் என்று சொல்லி மனதிற்குள் வர்மம் வைத்துக் கொண்டு அழகாக நடந்து நடந்து ஆமையா தன்னுடைய அரண்மனையிலே ஓடி வருகிறானாம். சிம்மாசன மேடையில் அங்க இங்க யாரு இருக்கிறான்னு பாக்கல. நேர போகும் பொழுது பார்த்த காவலாளிகள் சொல்லுகின்றார்கள், ஐயா என்னப்பா சொல்லுகின்றார்கள், இங்க பாருங்க ஒரு விசித்திரமான ரூபம் ஒண்ணு நேர மன்னனுடைய அரண்மனையில் போகிறதே. மனித உடல் மாட்டு முகத்தோடு ஒருவன் ரத்ன சிம்மாசனத்தை நோக்கி செல்கின்றார் அல்லவா? அவர் பளிங்கியாலே மண்டபம் வைத்தார். ஆமா, கண்டிப்பாக. மாடு உள்ள போவதுக்கா? ஆமையா. இந்த மாட்டை உள்ள விடலாமா? கண்டிப்பா. இது மாடு இல்லப்பா, நச்சலி. இத பின்துரத்துவோம், என்ன செய்யணும் பார்க்கலாம். சரி, அப்படி என்று பார்க்கும்போது ரத்ன சிம்மாசன மேடையிலே மகிடனானவன் போய் அமர்ந்தவுடனே வருகிறதே கோபம். சரி, மகிடாசூரன் ஆனவனை மண்டையிலே அடைத்திடுவார், மிதித்திடுவார், மரத்தோடு கட்டிடுவார். மாடே மாடு என்று சொல்லி மகிடனையும் அடித்தாரே. மாடு மாடு என்று சொல்லி மகுடனையும் அடித்தாரே. அடித்த அடி ஆத்தாமல், அடித்த அடி ஆத்தாமல், அழுதானே மகிடாசூரன், அழுதானே மகிடாசூரன், அடித்த அடி ஆத்தாமல், அடித்த அடி ஆத்தாமல், ஆத்தாமல், அழுதானே மகுடனவள், அழுதானே மகுடல். இப்படியாக மகிடாசூரன் மன்னனானவனங்கி அமர்ந்திருக்கின்றார்கள். ஓடி போறாங்க. மந்திரி மண்டையில ஒரு அடி போட்டான். மொத அடிய மந்திரி மண்டையில போட்டுட்டான். மாடு. ஆமா, மாடு. எலும்பு. யாரு இடத்துல யாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க.
கொல்லு நீ போட்டு கொன்னுட்டான். சரிதான். அடித்தடியோடு எங்க இருப்பவர்கள் பார்க்கின்றார்கள், டேய் என்ன இனி இந்த மாடை விடலாமா, விடக்கூடாது அப்படி என்று சொல்லி சுத்தி இருந்த அடி என்று சொல்லி அடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மரத்துல பிடிச்சு கட்டி வைங்க. நேர அந்த மரத்திலே கொண்டு கட்டி வைத்தார்கள். சரிதான். கட்டி வைத்து நிமிர விட்டு அடி பிரிச்சிட்டாங்க. ஆமையா மகிடாசுரன், என்னை அடிக்காதீங்கப்பா, அடிக்காதீங்க. நல்ல கையெடுத்து செருத்து பாக்குறான், ஒன்னும் தெரியல. காதுக்கு அங்க இங்கும் கொடுத்து பாக்குறான், ஒன்னும் நடக்கல. கடைசியில 2 கையெடுத்து கும்பிட்டுட்டான். அந்த நேரத்துலதான் மந்திரியானவர் அந்த மோதிரத்தை கையில் அணிந்திருக்கக்கூடிய மோதிரத்தை கண்ணிலே கண்டார்கள். ஐயோ, நேத்தைக்கு தானே மன்னன் அந்த மோதிரத்தை கிட்ட கேட்டு வாங்கி போட்டாரு. ஆமாப்பா, அப்படியால நம் மன்னன் அல்லவா? கண்டிப்பாக நம்முடைய மன்னனாக தான் இருக்க வேண்டும். ஏதோ வர வாங்க போறேன்ல போனாரு. ஆமையா, மன்னா நீங்க தான் மகிடாசுரனா? நீங்க தான் மன்னனா? நாங்க அடிக்கும் போதே சொல்லிருக்கலாமே, இவ்வளவு அடிய வாங்கும் போது அமைதியா இருந்துட்டு இப்படி அடி வாங்கி முடிச்சோன்னு கத்துறீங்களே. மன்னா, உங்களுக்கு இந்த சாபம் யார் போட்டா? யாரு? ஆமா, 5ஆம் கடலாகிய திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றார் அல்லவா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. சாபத்தை தந்துவிட்டு மறைந்து விட்டானே. சரி மன்னா, நீங்களே எங்களுடைய மன்னன். சரி, அப்படி என்று எல்லோரும் நம்பினார்கள். ஆமையா, மகிடாசுரனை சாதாரணமா பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடுவாங்க. கண்டிப்பாக மகிடன் சொன்னாலே ஒரு பயம் இருக்கும். ஆமையா, இப்ப வர அவன் மாட்டு முகத்தோடி திரியறான். கண்டிப்பாக அப்படின்னா எல்லாருக்கும் பயங்கரம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு இல்லையா? என்ன சும்மா பேசுறான், முட்டி தள்ளிக்கிட்டு போயிடுவான். ஆமையா, அப்படிதானே? ஆமா, கண்டிப்பாக குறுக்க போயிராத அப்படி என்று அவனுக்கு பார்வையில எரிச்சு விடுவான். ஆமா, ஆமாப்பா, அப்படி என்று ஏற்கனவே இந்த வேள்விக்குழிக்குள்ள இருந்து எழுப்பி வந்த மாதிரி தான் இருக்கியா? ஆமாப்பா, ஆமா, சரி. ஆமா, ஆனால் இந்த மகிடன் அரைசாட்சி செய்து வரக்கூடிய நாளைகளே சரி, இவனுடைய அரைசாட்சி மிகவும் மோசமான நிலையிலே செல்கின்றது. மீண்டும் தேவர்களை பிடித்து சிறையிலே அடைத்தான். சரி, முனிவர்களை வேலை கொண்டான். ஆமையா, எல்லாரும் சபையிலே இருக்கின்றார்கள். கொஞ்சம் முனிவர்கள் தேவர்கள் தப்பிச்சு ஓடுறாங்க. கண்டிப்பாக தப்பித்து பரமசிவன் இடத்திலே வந்து சரி என்ன சொன்னார் பாருங்கள். என்னமா சொல்லுகின்றார்கள்? ஈஸ்வரனை தண்ட நெட்டு, ஈஸ்வரனை தண்ட நெட்டு, ஈஸ்வரனை தண்ட நெட்டு, ஈஸ்வரரை தண்டலிட்டு ஏது சொல்வார் தெய்வாரெல்லாம், தெய்வாரெல்லாம் அங்கே ஏது சொல்வார் தெய்வாரெல்லாம், தெய்வாரெல்லாம் ஈஸ்வரரை தண்டலிட்டு, ஈஸ்வரரை தண்டலிட்டு, ஈஸ்வரரை தண்டலிட்டு, தண்டலிட்டு ஈஸ்வரனை தண்டலிட்டு ஏது சொல்வார் தெய்வர் எல்லாம், தெய்வரெல்லாம் ஏது சொல்வார் தெய்வர் எல்லாம், தெய்வரெல்லாம் பேசறிய கையிலை மலி பிரிசூடும் பெருமாளே, அழியாத வரங்கொடுத்து அதட்டி எங்களை அடிக்கிறானே, அவன் அதட்டி எங்களை அடிக்கிறானே. ஆதிகரேக்கின்றதாகிய சிவபெருமான் இடத்திலே வருகிறார். ஆமையா, ஆண்டவரே மகாதேவா, ஏழை பங்கா, உமைநாதா, சொக்கநாதா, விஸ்வநாதா, சோமசுந்தர கடவுளே. ஆமாப்பா, ஈஸ்வரா, ஆண்டவா, உமை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்னப்பா? மகிடனானவனுக்கு அழியாத வரத்தை கொடுத்தீர்கள். சரி, 3 உலகத்தையும் அரசாள ஒரு வரம் கேட்டானே. ஆமையா, அது கொடுக்கலாமா நீங்க? என்ன? அவன் செய்த தவம் அரிய பெரிய தவம் அல்லவா? ஆமா, செய்த தவத்தை மெச்சுதான் அவனுக்கு நான் வரத்தை கொடுத்தேனப்பா. அவனுக்கு எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை. சரி, யாராலே அவனை அழிக்க முடியாது, மானிட பிறவியாலே அழியக்கூடாது ஒரு வரத்தை வர வாங்கிட்டான். எங்களால அவனை எதுவும் செய்ய முடியல. ஆண்டவரே மகாதேவா, நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி செய்யணும். என்ன? அதாவது அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் எப்படிப்பட்ட வரத்தை வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மாநிலங்களுடைய கருக்குழியில் பிறக்கக்கூடிய ஆடவர்களுடைய கையாலே அவன் அழியாத வரத்தை வாங்கிவிட்டு சென்று விட்டான் அல்லவா? ஐயா, அதாவது இதற்கு ஒரு முடிவானது காண வேண்டும் என்று சொன்னால், அதாவது என்னை நம்பி தங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொல்லுங்கள். 5ஆம் கடலாகிய திருப்பார்கடல் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பள்ளி கொண்டிருக்கின்றார். அவரை கோரி தாங்கள் கண்டிப்பாக தவம் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக வரும். சென்று பாருங்கள். எப்பவுமே எங்களுக்கு அதானே வேலை. உங்கள்ட்ட ஏதாவது சொன்னா எங்க அத்தானை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக இதோ வருகிறோம் என்று சொல்லி. ஆகட்டும் ஐயா. தேவா தேவர்கள் எல்லாம் சரி திருப்பார்கடலில் வந்து வர்க்கும் பொழுது என் பெருமாள் அங்கே நித்திரை செய்கின்றார். எப்படி கண்ணே? காலதோ தான் வடக்காக, காலதோ தான் வடக்காக, கனக முகோதற்காக
காலதூதான் வடக்காக உனக்கு காலதூதான் வடக்காக கனக முடிதற்காக ஏவேல் திசைக்கு முகமாக ஏவேல் திசைக்கு முகமாக மெத்தை ஒரு பாம்பாக ஓடு போடு அசத்து அந்த மரியாதவர் அவர் உறங்கும் வேளையிலே அந்த தேவரோட பூங்காவில் காலே பூவெடுத்து கோவிந்தனார் மேல் போட்டு கும்பிட்டாரி தெய்வாரெல்லாம் அரிநெடுமால் மொழி திலகி அரிநெடுமால் மொழி திலகி அச்சமர கை காட்டி ஓடு போடு கடல் பொங்கி வந்ததுண்டோ அந்த கடமலை நகண்டதுண்டோ கடலுலகம் 14 அடிகுலைந்து போனதுண்டோ சந்திரர்கள் சூரியர்கள் தவம் குலைந்து போனதுண்டோ அதுகள் ஒன்றோ நான் அறியே அதுகள் ஒன்றோ நான் அறியே அருமை வரவே சொன்னா அதுகளென்று நான் அறியே அதுகளொன்று நான் அறியே அரணார் உன்னை வரவும் சொன்னா காலது வடைக்காக கனகமுகம் தெற்காக மேற்கு திசை முகமாக மெத்தை ஒரு பாம்பாக அறிந்து மறையாதவர் போன்றோ இந்த உலகத்தில் நடப்பது அனைத்தும் தெரிந்தும் தெரியாதவர் போன்று என் பெருமாள் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார் அரிநடுவாள் நித்திரை செய்து இருக்கக்கூடிய நித்திரை பங்கத்தை கலைப்பது விரும்பாவும் அல்லவா ஆமா அப்படி என்று சொல்லி சொல்லி அதாவது தெய்வாதி தேவர்கள் பூங்காவனத்திலே சென்று அதாவது பூக்கள் அனைத்தையும் கொய்து கொண்டு சரி பூமாலையோடு பாமாலை பாடி துதி துதி கொண்டிருக்கின்றாராம் இந்த தெய்வாதி தேவர்கள் அரிநெடுமால் விழித்திலை அச்சமர கை காட்டி தேவர்களே என்னப்பா எழும்பி விட்டேன் கடல் பொங்கி வந்ததுண்டுமா இல்லை சுவாமி கனகமலை நகண்டது அதுவும் இல்லை சுவாமி அடருலகம் 14 அடி குலைந்து போனதுண்டுமா அதுவும் இல்லை சுவாமி சந்திரர்கள் சூரியர்கள் தவம் குலைந்து போனதுண்டுமா அதுவும் இல்லை ஐயா அப்ப எதுக்கு என்ன கூப்பிட வந்தீங்க சுவாமி என்ன தங்களுடைய மைத்துனர் கரைக்கண்ட சிவபெருமான் உங்களை அழைத்து வருவதற்கு எங்களிடத்தில் கட்டளையிட்டுள்ளார் எங்க அத்தானா ஆமாப்பா என்னாச்சா அவருக்கு உங்களை கூட்டி செல்வதற்காக நான் வந்திருக்கின்றேனப்பா அப்படியா சரி அப்படியானால் வாருங்கள் போகலாம் ஆகட்டும் என்று சொல்லி அப்படி என்று ஆமையா மாயவர் சிவபெருமான் இடத்திலே வருகிறார் சரி அத்தான் மைத்துனா அத்தான் மைத்துனா வாருங்கள் மைத்துனா அதாவது உங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பரிதாபமாக இருக்கின்றது என்ன பரிதாபம் அதாவது நான் சொல்லக்கூடிய நேரத்தில் உடனடியாக பருந்தின் மீது ஏறி உடனடியாக பகவான் வருகின்றீர்கள் அல்லவா மைத்துனா இப்போது உங்களை அழைத்த காரணம் என்னவென்று சொன்னால் என்ன காரணம் அதாவது இந்த மகுடராசுரன் இருக்கின்றார் அல்லவா ஆமா தெய்வாதி இவர்களை பிடித்து கொடுமைக்கு மேல் கொடுமைப்படுத்தி வருகின்றார் ஐயோ மகுடனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அவனுக்கு எப்படி வரம் கொடுத்தீங்க எப்பா என்ன ஆடவர்கள் கையாலே அழியாத வரத்தை வாங்கிவிட்டு சென்று விட்டான் அல்லவா ஆமா ஆமா எப்பா மானிட பிறவியாலே சாக கூடாதுன்னு வரத்தை வாங்கியிருக்கானே கண்டிப்பாக இப்படி ஒரு வரத்தை கொடுக்கலாமா மைத்துனா அப்படியானால் மனிதர்களாலே யாரை அவன் அழிக்க முடியாது சரி அப்படியானால் நாம யாரையாவது பிறவி செய்து ஆமையா அப்படித்தான் நாமல் அழிக்க முடியும் கண்டிப்பாக அப்படி என்று யோசிக்கலாம் என்று சொல்ல யோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது இங்க இப்படி இருக்க நாகலோக மானதிலே ஆமாமா அங்க என்ன நடக்கிறது வாருங்க என்னமா நாகலோகம் ஆனதிலே 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 நாகராஜன் நாககனி நாககனி நாகலோகோ ஆனதிலே 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 ஏ நாகராஜா நாககனி நாககனி அந்த நாகலோக பட்டணத்தை பட்டணத்தை நாகலோக பட்டணத்தை நல்லமுடனே ஆண்டு வாரார் ஆண்டு வாரார் போடு போடு சம்பு தீவுக்கப்பா உங்க சம்பு தீவுக்கப்பா கடல் உவர்கடலாம் சம்பு கரைதனிலே நான்கு சம்பு கரைதனிலே கருப்பு கடல் இரண்டாம் கடல் முதிய கொஞ்ச தீவதிலே கொஞ்ச தீவதிலே மூன்றாம் கடல் முற்கடலாம்
நதிய கொஞ்ச தீவதிலே நதிக்கு கொஞ்ச தீபதியிலே ஆலங்கடல் தகிர்கடலா ஆடியமால் வள்ளிகளோ ஆரியமால் வள்ளிகளோ ஐந்தகடல் பார்க்கடலா ஆடியதோர் மரகதத்தில் ஆடியதோர் மரகதத்தில் வெள்ள தண்ணீர் ஆறாங்கடல் இத்தனையோ சொல்லிருக்கும் இத்தனையோ சொல்லிருக்கும் ஏழாங்கடல் பெருங்கடலா ஏழு கடலே கப்பாலே அழகானே இருட்டு நாடு ஏழு கடலு கப்பங்காலே இருக்குதல்லோ இருட்டு நாடு இருட்டு நாடு பக்கத்திலே இருட்டு நாடு அருகாமையில் பருத்த சொர்ண பூமி தோண பருத்த சொர்ண பூமியிலே வருத்த சொர்ண பூமியிலே பளிங்கு என்ற மலை வளர பளிங்கு என்ற பக்கத்திலே பளிங்கு என்ற பக்கத்திலே நாகலோக பட்டணமா நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜா நாகக்கண்ணி வாழ்ந்து வரும் நாளையிலே ஒரு குழந்தை இல்லாமல் ஒன்னதாள் வாடினாளே இப்படியாகவே உங்க சம்பதீவு கப்பாலை ஒன்றாம் கடல் உவரிக்கடல் இரண்டாம் கடல் கருப்பு கடலாம் மூன்றாம் கடல் மோர்க்கடல் நான்காவது கடல் தயிர்கடலாம் ஐந்தாம் கடல் பால்கடல் ஆறாவது கடல் நல்ல தண்ணீர் கடலா இத்தனையும் சொல்லிருக்கும் ஏழாம் கடல் பெருங்கடல் பெருங்கடலுக்கு ஒரு புறமாக ஆமா ஒரு இருட்டு நாடு ஒன்று இருக்கின்றதா இருட்டு நாடு பக்கத்திலே ஒரு பளிங்கு மலையானது வளர்ந்து வருகின்றதா பளிங்கு மலை பக்கத்திலே ஒரு பருத்த சொர்ண பூமியானது ஒன்று இருக்கின்றதா அடேங்கப்பா ஆமாப்பா பருத்த சொர்ண பூமியிலே ஒரு பெரிய ஆலாவிருட்சகம் இருக்கின்றதா ஆலாவிருட்சகத்திலே ஆமா ஆலாவிருட்சகத்தை அடியாமையில் அழகாக இருக்கக்கூடிய நாளையிலே சரி அங்கேதான் இறைக்கிறது இந்த நாகலோக பட்டணம். இந்த கரையான் புற்றுகள்லாம் அதிகமாக இருக்கும். கரையான் புற்றுகள்லாம் என்ன இருக்கும்? கரையான் புற்றுகள் என்னமா இருக்கும்? கரையான் புற்று தான் இருக்கும். பாம்பு இருக்கும். நீ பாம்பா இருக்கும். பாம்பு. ஆனா எங்க வீட்டு பக்கத்துல கரையான் புற்றுக்குள்ள கரையான் புற்று தான் இருக்கும். அண்ணே நீங்க சொல்றது சரிதான். கரையான் என்ன செய்யும் தெரியுமா? என்னமா செய்யும்? கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மண் எடுத்து ஒரு கோடு கட்டும். அதான் புத்து. சரியா? புற்று. இந்த பாம்பு என்ன செய்யும்? அந்த கரையான சாப்பிடுவதற்காக அந்த புத்துக்குள்ளே வந்து இருந்துகிட்டு கரையானையும் தின்னுகிட்டு அதுக்கு வீடும் கிடைச்ச மாதிரியாச்சு சாப்பாடும் கிடைச்ச மாதிரியாச்சு பாத்தீங்களா உள்ளேயே இருந்துக்கும். ஆமையா அந்த பாம்பினுடைய ஆட்சி தான் அந்த கரையான் புத்துக்குள்ள நடக்கும். சரி எப்படி? அப்ப கரையான் புற்றுக்குள்ள கண்டிப்பா இனி பாம்பு தான் இருக்கும். ஆமையா அப்படி என்று சரி அங்கே நாகலோக பட்டணத்திலே நாகராஜ நாகக்கண்ணி வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமையா வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே இருவருக்கும் குழந்தை என்பது இல்லை. ஆமாப்பா குழந்தை இல்லாத கவலையினாலே சரி நாகக்கண்ணியாலும் மிக மனவேதனைப்படுகின்றார். அதாவது அந்த நாகலோக பட்டணத்திலே பாம்பினங்கள் சார்ந்தாலும் பேசும் திறமை வாய்ந்தது என்று சொல்லுகின்றார்கள். நம்ம அந்த காலத்துல பாம்பினங்கள் பேசியிருக்கின்றது. நாகராஜா ராகக்கண்ணி காலத்துல பாம்பினங்கள் பேசியிருக்கின்றது. ஆனா அந்த காலத்துல பாம்பு பேசணும்னு சொல்லி யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது உண்மைதானமா? பேசினாலும் நீங்க வைக்க மாட்டீங்கல்ல. நம்ம பேசினா எப்படியாவது பிடிச்சு அதை ஒரு பெரிய சூமல கொண்டு போட்டுருவாங்க. சரிதான். ஆமாப்பா. அதனாலே சரி குழந்தை இல்லாத கவலையினாலே ஆனா ஒண்ணு என்ன 12 மணிக்கு மேல இப்ப நிறைய பாம்பு பேசும். ஆமாப்பா. எப்படி? அந்த பாம்பு எல்லாம் பிடிச்சு செயலுக்குள்ள கொண்டு போட்டுருவாங்க. ஆமாப்பா. அப்ப இப்ப 12 மணி என்ன ஆக போகுது? ஆமா கண்டிப்பாக. இனி இந்த 12 மணி இல்ல சாமி, அந்த 12 மணி காலையில 12 மணி பகல் 12 மணி. ஆமாப்பா. ஆனால் சரி குழந்தை இல்லாத கவலையினால் நாகராஜன் சொல்கிறான் பாருங்கள். என்னமா? வாடி பெண்ணே நாக கண்ணி வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய். வாடி பெண்ணே நாக கண்ணி வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய். குழந்தை எல்லாம் மனக்கவலை கோடி கவலை உண்டாச்சே. ஆதிபரண்டனை நினைத்து அதிக தவம் நாம் இருப்போம். முதலை வரும் வாங்கி வாரேன் மனக்கவலை உனக்கு வேண்டாம். முதலை வரும் வாங்கி வாரேன் மனக்கவலை உனக்கு வேண்டாம். மகாதேவ தன்னை நினைத்து தவம் செய்ய வேணும் என்று அந்த நாகராஜன் நாகக்கண்ணி நாகக்கண்ணி நலமுடனே தவம் இருந்தார். நாகராஜன்
நாகக்கண்ணி நாகக்கண்ணி நலமுடனே தவமே இப்படியாக அமையா நாகராஜ நாகக்கன்னியை பார்த்து சொல்லுவான். என்னமா சொல்லுகின்றார்கள்? ஏமா ஆண்டவா, குழந்தையில்லா கவலை என்பது பெரும் கவலை. ஆமா, கண்டிப்பாக அது எனக்கும் தெரியும். ஆமையா, ஆனால் நமக்கு குழந்தைக்கு வரம் கொடுக்க வேணுமானால் ஆதி சிவனை நினைத்து அரிய பெரும் தவம் செய்ய வேண்டும். அதாவது இந்த ஜென்மத்தில் நமக்கு குழந்தைக்கு பலன் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி கண்டறிந்து விடலாம். ஆகட்டும் என்று சொல்லி அப்படி என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒரே மனதோடு சிவபெருமானை நினைத்தார்கள். சரி, அந்த பொற்றுக்குள்ளே இருந்து பெரிய தவம் செய்து வருகின்றார். ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றார்கள். தவம் செய்து வரக்கூடிய நாளையிலே அழகாகவே கைலாச மாமலையிலே சரி பகவான் மாயவரை பார்த்து என்ன சொல்கிறாரு பாருங்கள். என்னையா ஐயா மாயவரே வைத்துனா, அதாவது நாகக்கண்ணியும் நாகராஜாவும் தவம் இருக்கின்றார்கள். குழந்தை செல்வம் மனது அருமையா நாரணரே 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேள சொல்ல கேளோ அருமையா நாரணரே 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 வார்த்தை ஒன்று சொல்லை கேளோ சொல்லை கேளோ கேளுமையா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேளுமையா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை உள்ள ஈஸ்வரரே ஈஸ்வரரே நாகக்கண்ணி 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 நாடிதவம் செய்யுகிறார் செய்யுகிறார் நாகராஜ நாகக்கண்ணி 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 அவர்கள் நாடிதவம் செய்யுகிறார் செய்யுகிறார். பாருமையா வரம் கொடுக்க வரம் கொடுக்க பாருமையா வரம் கொடுக்க வரம் கொடுக்க இருவேறும் வழி நடந்தார் நடந்தார். போடு 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 மாயவர் சொல்லுகின்றார். என்னமா சொல்லுகின்றார்கள்? அதாவது மகிடனானவன் மானிடவர் பிறவியாலே அழியக்கூடாதுன்னு ஒரு வரம் வாங்கி வரத்தை வாங்கி விட்டு சென்று விட்டான். அப்ப நாகராஜன் நாகக்கண்ணியை தவம் செய்யறாங்க. கண்டிப்பாக. அப்ப இந்த நாகக்கண்ணியை சரி நாகக்கண்ணிக்கு குழந்தையாக பார்வதியை கொடுத்து முட்டையிலே பிறக்க வைத்தால் பிறக்க வைத்தால் மகிடனுடைய தலை ஒரு நொடியில் எடுத்து விடலாம் அல்லவா? கண்டிப்பாக நல்ல யோசனை உரைத்தீர்கள் அல்லவா? மகிடாசுரனை வதம் செய்ய வேண்டுமானால் பார்வதியால மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக. பார்வதி இப்படியே போனா நல்லா இருக்குமா? கண்டிப்பாக முடியாது அல்லவா? பார்வதிக்கு மறுபிறவி கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆகட்டும் என்று சொல்லி வாருங்கள் 2 பேரும் போய் நாகக்கண்ணியும் பக்குவமா பேசி அவங்களுக்கு நாம் வரத்தை கொடுத்து வரலாம். சரி அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி நாகராஜாவும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கக்கூடிய இடத்தில் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பிறப்பு பிறப்பில்லாத ஈசனும் வருகின்றார்கள். அங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒற்றுக்குள்ளே இருக்க கண்டார்கள். வாருமையா நாகராஜா ஐயா வாருமையா நாகராஜா வாருமையா நாகராஜா நாடிதவங்கள் செய்வதென்ன நாடிதவங்கள் செய்வதென்ன வாருமையா நாகராஜா வாருமையா நாகராஜா வாருமையா நாகராஜா நாங்கள் நாடிதவோ செய்ததென்ன நாடிதவங்கள் செய்வதென்ன பாம்பரசா பாம்பரசா பாரதவம் செய்யதென்ன போடு 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 அந்த வார்த்தை கேட்ட போதே பகவானோ ஏது செல்வான் அந்த வார்த்தை கேட்ட போதே அந்த வார்த்தை கேட்ட போதே பகவானோ ஏது செல்வான் நாகலோக பட்டணத்தை நாகலமுடனே ஆட்சி செய்ய ஒரு மதலை இல்லை ஐயா ஒரு மதலை இல்லை ஐயா ஈஸ்வரரி மகதேவா மதலை இல்லை ஐயா ஒரு மதலை இல்லை ஐயா ஈஸ்வரரி மகதேவா
பரமசிவன் காட்சி கொடுத்தா நாகராஜனுக்கு. ஆமையா. ஏ நாகராஜா, ஏ நாகக்கண்ணி, ஏ பாம்பரசா, ஏ பாம்பு கண்ணி. ஆமாப்பா, எப்பா தங்கள் இருபேரும் என்னை கூறுகிறார் 12 வருட காலமாக பாரதவத்தை செய்து வருகின்றீர்கள் அல்லவா? ஆமா சாமி. எதற்காகப்பா சுவாமி? என்ன? நாகலோகப்பட்டினத்தை எங்களுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து அரசாட்சி செய்வதற்கு ஆமையா ஒரு குழந்தை இல்லை சுவாமி. எங்கப்பா குழந்தைக்கு வர வேண்டுமா? எனக்கு வேண்டாம், நாககன்னிக்கு. அப்படியப்பா? என்ன? அதாவது இந்த ஜென்மத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜென்மம் அல்ல, 7 14 ஜென்மத்திற்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. இறைவா, ஏனென்று சொன்னால் இப்படி நீங்க சொல்லலாமா? எப்பா என்ன? அதாவது எதற்காக என்று சொன்னால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் அல்ல, இதற்கு முன்புள்ள ஜென்மத்தில் பெரும்பாவத்தை செய்திருக்கின்றீர்கள். அங்கேயும் பாவமா செஞ்சுட்டு வந்தோம். ஆமாப்பா, இதோ இருக்கின்றாள் அல்லவா? கருவை அழிப்பதற்கு கருமருந்து கொடுத்த கள்ளி இவள்தான். ஆமா ஆமாப்பா, அப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டா. அப்படிப்பட்ட பாவம் செய்த காரணத்தினால் இவளுக்கு 7 ஜென்மத்திற்கு குழந்தைக்கு வரம் கிடையாது. அப்படியா? ஆமையா சுவாமி. என்னப்பா? விதியின் பயனால் குழந்தை இல்லை. சரி, வரம் கொடுத்தால் குழந்தை இருக்கும். கண்டிப்பாக மதியை வென்று விட்டாய் அல்லவா? நான் உனக்கு குழந்தைக்கு வருத்தி தருகின்றேன். ஆனால் ஒன்று, அதாவது உன்னுடைய வயிற்றில் குழந்தை பிறக்காது. அதாவது உனக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் நீ பேசக்கூடிய திறமை இழந்து விடுவாய். நானே ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுவேன். ஆமா, அந்த பேச்சா எனக்கு போயிருமா? கண்டிப்பாக இழந்து விடும் அல்லப்பா. அப்போ பேசாம எப்படி சுவாமி வாழ முடியும்? சுவாமி, எங்களுக்கு பேச்சு முக்கியம் இல்லை, சரி, எங்களுக்கு குழந்தைகள் தான் முக்கியம். அப்படி என்று சொன்னால் எங்க உயிரே போனாலும் சரி, சரி, எங்களுக்கு குழந்தை வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி அப்படி என்று பார்த்தார் பகவான். என்ன செய்தார் பாருங்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? 8 நல்ல துளபு மணி ஈஸ்வரனார் கையில் எடுத்து சிவனாரும் நாகக்கண்ணி கையில் கொடுத்தார். ஒரு நாளைக்கு 1 வீதம் சாப்பிட வேணும் என்றார். சாப்பிடும் வேளையிலே பார்வதியை நினைக்க வேணும். பார்வதியை தான் நினைத்து விபூதியும் பூச வேணும். எட்டி துளவுமணி எடுத்து கையிலே குடிக்கின்றார். நாகக்கண்ணி, என்ன இதை பத்திரமாக வைத்துக்கொள். ஒரு நாள் 1 வைத்து 8 நாளாக சாப்பிட்டு வர வேண்டும். சரி, சாப்பிடும் பொழுதெல்லாம் அம்மையுமே பார்வதியை மனதில் நினைக்க வேண்டும். ஒரே மனதாக எண்ணி 8 நாள் 8 துளபமணியை நீ சாப்பிட்டு வந்தாய் என்று சொன்னால் இடுவாய் நீ 8 முட்டை. அந்த 8 முட்டையிலே 8 பெண்கள் பிறப்பார்கள். அந்த பெண்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் நீ பேச்சு திறமை இழந்து விடுவாய் என்று சொல்லி கரைக்கண்ட சிவபெருமானையும் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியும் வரத்தை கொடுத்து விட்டு மாயமாகவே மறைந்து விட்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே அழகான இந்த நாகக்கன்னியானவள் சரி ஆதி சிவனார் சொல்லக்கூடிய வாக்கு அப்படியே மறக்காமல் இருக்கின்றார். பரமசிவன் சென்ற பிரகாரம் தன்னுடைய புத்துக்குள்ளே வர்றாங்க. சரி, வந்த பொழுது நாகக்கண்ணி என்ன செய்தால் பாருங்கள். 8 நாளாய் சாப்பிட்டாளே ஏந்திழையாள் நாகக்கண்ணி. 8 நாளாய் சாப்பிட்டாளே ஏந்திழையாள் நாகக்கண்ணி. ஒரு நாளுக்கு ஒரு விதமாய் உண்மையுடன் சாப்பிடவே இட்டாளே 8 முட்டை. 8 முட்டை 8 முட்டை 8 முட்டை ஏந்திழையாள் நாகக்கண்ணி. தாங்களே 8 முட்டை 8 முட்டை ஏந்திழையாள் நாகக்கண்ணி. பார்வதியை தான் நினைத்து பாவங்கள் அடைகாத்தாள். ஆசத்து ஈஸ்வரனை தான் நினைத்து ஏந்திழையாள் அடைகாத்தாள். அப்பொழுது ஈஸ்வரியாள் ஆவேசம் கொண்டாளே. போடு ஆவேசம் கொண்டல்லவோ வாராளே பார்வதியாள். ஆவேசம் கொண்டல்லவோ வாராளே பார்வதியாள். பாம்பு நல்ல முட்டையிலே பார்வதியாள் அவதரித்தாளே.
மணி கையிலே வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு விதவையத்தை 8 நாளாகவே சாப்பிட்டு வருகிறார். சரி 8 நாளாக சாப்பிட்டு வரும் பொழுது வரக்கூடிய நேரத்தில் ஈஸ்வரரை மனதில் நினைக்கின்றார். அம்மையுமே பார்வதியை மனதில் நினைக்க பார்வதி அம்மை ஆவேசம் கொண்டு பாம்பினுள்ள முட்டையிலே அப்படியே கரு உருவாகவே வளருகின்றாள். 8 முட்டையிலும் அம்மையான பார்வதி அம்மையானவள் அவதாரம் செய்கின்றார். அங்கே அழகாக அந்த முட்டையிலே சக்திகளாகவே உருவாரி அங்கே அம்மன்மார்கள் வந்து பிறக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் கண்ண இந்த 8 முட்டையிலும் வந்து பிறக்கின்றார்கள். ஒன்றாவது முட்டையிலே முத்து மாறிதான் பிறந்தார். ஒன்றாவது முட்டையிலே முத்து மாலை தான் பிறந்தார். இரண்டாவது முட்டையிலே காளி அம்மை தான் பிறந்தார். நல்ல முட்டையிலே காளி அம்மை தான் பிறந்தார். மூன்றாவது முட்டையிலே முப்போடாதி தான் பிறந்தார். நல்ல முட்டையிலே முப்போடாதி தான் பிறந்தார். நாலாவது முட்டையிலே நாகம்மா தான் பிறந்தார். நாலாவது முட்டையிலே நாகம்மா தான் பிறந்தார். ஐந்தாவது முட்டையிலே அரியநாச்சி தான் பிறந்தார். ஐந்தாவது முட்டையிலே அரியநாச்சி தான் பிறந்தார். ஆறாவது முட்டையிலே மாரியம்மா தான் பிறந்தார். ஆறாவது முட்டையிலே மாரியம்மா தான் பிறந்தார். ஏழாவது முட்டையிலே சந்தனமாரி தான் பிறந்தார். ஏழாவது முட்டையிலே சந்தனமாரி தான் பிறந்தார். எட்டாவது முட்டையிலே அட்டகாளி தான் பிறந்தார். எட்டாவது முட்டையிலே அட்டகாளி தான் பிறந்தார். காளியம்மை என்று சொல்லி காளியம்மை என்று சொல்லி மாரியம்மை என்று சொல்லி மாரியம்மை என்று சொல்லி வடகுத்தி அம்மன் என்று வடகுத்தி அம்மாள் என்று ஆதாளி போடுதல் ஆதாளி போடுதல் முத்தாரம்மா என்று சொல்லி முத்தாரம்மை என்று சொல்லி பத்திரம்மா காளி என்று பத்திரம்மா காளி என்று ஆதாளி போடுவாரா ஆதாளி போடுவாரா காளியம்மை என்று சொல்லி காளியம்மை என்று சொல்லி வடகுத்தி அம்மன் என்று வடகுத்தி அம்மன் என்று முட்டையிலே பிறவியானா 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 அழகுடைய தாயவளும் முட்டையிலே பிறவியானா பிறவியானா அழகுடைய காளியரோ ஆதாளி போடுவாளா ஆதாளி போடுவாரா ஹரிராமன் தங்கையவள் ஹரிராமன் தங்கையவள் உறவையொலி போட்டுவாரா உறவையொலி போட்டுவாரா அங்கநல்ல நிறத்தழகி நல்ல நிறத்தழகி தாயாரு வாராளே தாயாரு வாராளே மகிடனோட தலையருக 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 முட்டையிலே பிறந்து வாரா இப்படியாக சரி அங்கே முட்டையிலே அம்மன்மார்கள் வந்து அவதாரம் செய்கின்றார்கள். ஆதாளி போடுகின்றார்கள். காளி அம்மை என்றும் வடக்குத்தி அம்மை என்றும் வடக்குத்தி அம்மை என்றும் அக்காள் தங்கை என்று சொல்லி 8 பெண்களாக வேங்க ஆதாளி வக்கச்சடை பவளச்சடை 16 சடையுடனே அப்புச்சடை அமிர்தமகம் ஆலிலி புகழ் திருவையரு நேர்விலைக்கு திருவன்பிறை தங்க நல்ல நிறத்தழகி தாயான விடக்குத்தி அம்மையானவள் அந்த 8 முட்டையிலே வந்து அவதாரம் செய்தார்களா. அழகாகவே சரி தாயும் தகப்பனையும் பாக்குறாங்க பிறந்தவுடனே. ஆமையா தாயும் தகப்பனுக்கும் வாய் பேச முடியல. ஆமா கண்டிப்பாக இவங்க வாய் பேச முடியாதவங்களாக இருக்காங்க. ஆமையா நாமல் எடுத்திருப்பதோ அம்மனுடைய பிறவி. கண்டிப்பாக அப்படியானால் ஏதாவது காரணம் இருக்கும் அல்லவா? அதாவது இந்த ரகசியத்தை நாமல் கரைக்கண்டனிடத்தில் சென்று தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 8 அட்டகாளி 8 பேரும் நேர கைலாசமலை நோக்கி கைலைநாதனை தேடி வருகின்றார்கள். சரிதான். ஆமையா ஆதி சிவனார் இடத்திலே வருகிறார்கள். எப்படி வருகிறார் என்று பாருங்கள். நடையான நடை நடந்து வாராரே காளியர்கள். நடையான நடை கடந்து வாராரே காளியர்கள். வக்கச்சடை பவளச்சடை 16 சடையில வக்கச்சடை பவளச்சடை 16 சடையில ஆதாளி போட்டு வார ஹரிராமன் தங்கை அவள் அங்கே குறவையொலி போடுவாளா குறவையொலி போடுவாளா வடகுத்தி அம்மனவள் குறவை ஒளி போடுவாரா குறவை ஒளி போடுவாரா வடகுத்தி அம்மையவள் காளி அம்மை தன்னுடனே எல்லாரும் ஒருபோலே ஈசனோட கையிலே இன்பமுடன் வாராளே ஆண்டவரே மகதேவா ஓடிவா ஏழை பங்கா உமைநாதா ஆண்டவனே மகதேவா ஏழை பங்கா தாயான காளியம்
காளியம்மை வடகுத்தி அம்மன் என்று ஆதாளி போடுவாரா அக்கா தங்க 8 பேரும் வேப்பங்குலை கையில் எடுத்து ஓடி வாரா பாடி வாரா குறவையொலி போட்டு வாரா எங்கே போவோம் யாரை காண்போம் யாரிடத்தில் பூஜை ஓடி வா எங்கே போவோம் யாரை காண்போம் யாரிடத்தில் பூஜை கொள்வோம் அக்கா தங்க 8 பேரும் ஈஸ்வரனிடம் வாராரே ஈஸ்வரரே மகதேவா ஏழை பங்கா ஓய்நாதா பிறவி செய்த காரணத்தை ஓடிவா இப்பொழுதே சொல்லிடுவி மமா காளியம்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளா மகனோட தலையருக்க மகனோட தலையருக்க பிறவி செய்தேன் வடகுத்தி அம்மை என்று காளியம்மை என்று சொல்லி மாரியம்மை என்று சொல்லி காளிய வாராளே ஆடி பாடி வாராளே தாயான காளியம்மா தங்க நிறத்தழகி வேலை நல்ல வேலையம்மா விளையாட இது சமயம் சமயம் நல்ல சமயம் அம்மா சமயம் நல்ல வேலையம்மா தங்க நல்ல நிறத்தழகி மகிழனோட தலை அறுக்க புறப்படுவாளே கிளம்பிட்டாளாம் அம்மா கிளம்பிட்டாளாம் மகிழனோட தலை இருக்க கிளம்பிட்டாளாம் கிளம்பிட்டாளாம் மகிழனோட தலை இருக்க கிளம்பிட்டாளாம் மாதா கிளம்பிட்டாளா மகிழனோட தலை இருக்க கிளம்பிட்டாளா மாறி கிளம்பிட்டாளா மகிழனோட தலை இருக்க கிளம்பிட்டாளா நாக கண்ணி பெத்த மக கிளம்பிட்டாளா நாக கண்ணி பெத்த மக கிளம்பிட்டாளா தாயான காளியம்மா கிளம்பிட்டாளா தாயான காளியம்மா கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா மகளோட தலை இருக்க கிளம்பிட்டாளா மாலி கிளம்பிட்டாளா மகளோட தலை இருக்க கிளம்பிட்டாளா அஞ்சு சடை கொஞ்சி வர கிளம்பிட்டாளா அஞ்சு சடை கொஞ்சி வர கிளம்பிட்டாளா இந்த வடகுத்தி அம்மாவும் கிளம்பிட்டாளா வடகுத்தி அம்மாவும் கிளம்பிட்டாளா அஞ்சு தலை கொஞ்சி வர கிளம்பிட்டாளா தலை கொஞ்சி வர கிளம்பிட்டாளா வடகுத்தி தான் யாரும் கிளம்பிட்டாளா இந்த வடகுத்தி தான் யாரும் கிளம்பிட்டாளா வெள்ளி சவா விரதக்காரி கிளம்பிட்டாளா வெள்ளி சவா விரதக்காரி கிளம்பிட்டாளா வேப்பிலைக்கு சொந்தக்காரி கிளம்பிட்டாளா வேப்பிலைக்கு சொந்தக்காரி கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா மகளோட தலையருக்க கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா மகளோட தலையருக்க அதான் நாகலோகம் பிறந்தவளாம் கிளம்பிட்டாளா நாகலோகம் பிறந்தவளாம் கிளம்பிட்டாளா தாயான அட்டகாளி கிளம்பிட்டாளா வடகுத்தி அம்மாவும் கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா மகளோட தலையருக்க ஓடிவா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா மகளோட தலையருக்க கிளம்பிட்டாளா இந்த ஊரை காத்தவளும் கிளம்பிட்டாளா இந்த ஊரை காத்தவளும் கிளம்பிட்டாளா வடகுத்தி அம்மாவும் கிளம்பிட்டாளா அந்த வடகுத்தி அம்மாவும் கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா இந்த ஒரு அம்மையவள் கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா மகளோட தலையருக்க கிளம்பிட்டாளா வேப்பிலையும் கையில் எடுத்து கிளம்பிட்டாளா வேப்பிலையும் கையில் எடுத்து கிளம்பிட்டாளா வேதனைகள் தீர்த்திடவே கிளம்பிட்டாளா வேதனைகள் தீர்த்திடவே கிளம்பிட்டாளா வேப்பங்குலை கையில் எடுத்து கிளம்பிட்டாளா வேப்பங்குலை கையில் எடுத்து கிளம்பிட்டாளா வேதனையை தீர்த்து வைக்க கிளம்பிட்டாளா வேதனையை தீர்த்து வைக்க கிளம்பிட்டாளா அக்னி சட்டி காரியவ கிளம்பிட்டாளா அக்னி சட்டி காரியவ கிளம்பிட்டாளா வடகுத்தி தாயாரும் கிளம்பிட்டாளா அந்த வடகுத்தி தாயாரும் கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா மகளோட தலையருக்க கிளம்பிட்டாளா குலவ சத்தம் காதில் கேட்டு கிளம்பிட்டாளா குலவ சத்தம் காதில் கேட்டு கிளம்பிட்டாளா தாயான காளியம்மா கிளம்பிட்டாளா தாயான காளியம்மா கிளம்பிட்டாளா காதில் கேட்டு கிளம்பிட்டாளா தாயான வட கூத்தால் கிளம்பிட்டாளா தாயான வட கூத்தால் கிளம்பிட்டாளா அஞ்சு தடை கொஞ்சி வர கிளம்பிட்டாளா அஞ்சு தடை கொஞ்சி வர கிளம்பிட்டாளா எங்க வடகுத்தி அம்மாவும் கிளம்பிட்டாளா எங்க வடகுத்தி அம்மாவும் கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா வடகுத்தி அம்மையவள் கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா மாதா கிளம்பிட்டாளா மகளோட தலையருக்க கிளம்பிட்டாளா